ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم: يا أيها الذين آمنوا لا تلهكم أموالكم ولا أولادكم عن ذكر الله ومن يفعل ذلك فأولئك هم الخاسرون. وقال تعالى أيضا: يا أيها النبي قل لأزواجك إن كنتن تردن الحياة الدنيا وزينتها فتعالين أمتعكن وأسرحكن سراحا جميلا وإن كنتن تردن الله ورسوله والدار الآخرة فإن الله أعد للمحسنات منكن أجرا عظيما. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: من خاف أدلج ومن أدلج بلغ المنزل ألا إن سلعة الله الغالية ألا إن سلعة الله الجنة. وقال صلى الله عليه وسلم أيضا: إذا صلت المرأة خمسها وصامت شهرها وأطاعت زوجها وحصنت فرجها قيل لها ادخلي من أي أبواب الجنة شئت. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய சங்கையான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய இந்த ஒன்று கூடுதலை அல்லாஹ் கபூல் செய்வானாக. இந்த ஏற்பாடுகளை யாரெல்லாம் செய்தார்களோ அல்லாஹ் அவர்களுக்கும் உயர்ந்த நன்மைகளை கொடுத்தருள்வானாக. கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இரண்டு வகையான வாழ்க்கை அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஒன்று கண்ணுக்கு விளங்கக்கூடியது, ஒன்று கண்ணுக்கு மறைவானது. ஒன்றுக்கு சொல்றது ஹபர், இன்னொன்றுக்கு சொல்றது நதர். நதர் என்றது கண்ணுக்கு விளங்கக்கூடியது. ஹபர் என்றது குர்ஆன் ஹதீஸ்ல அது சம்பந்தமாக சொல்லப்பட்டது. ஹபர் என்ற வார்த்தையுடைய கருத்து செய்தி, அல்லாஹ் ரசூலுடைய செய்திகள். அதுல சொல்லப்பட்டதெல்லாம் எங்களோட கண்ணுக்கு விளங்கக்கூடியதாக இல்லை, எல்லாமே கண்ணுக்கு மறைவானது. கண்ணுக்கு விளங்கக்கூடிய பத்தி பெருசா விளங்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. துனியா கண்ணுக்கு விளங்குது. இதுல உள்ள லாபம், நஷ்டம், வெற்றி, தோல்வி, சந்தோஷம், கவலை, முயற்சி செஞ்சா என்ன, முயற்சி செய்யாட்டி என்ன, இதெல்லாம் கண்ணுக்கு விளங்கக்கூடியதாக இல்லை. எனவே துனியாவுடைய விஷயத்துல மக்களுக்கு ஆர்வம் ஊட்ட வேண்டிய அவசியம் இல்லை. துனியாவுடைய விஷயத்துல, இந்த கண்ணுக்கு விளங்கக்கூடிய இந்த உலக விஷயத்துல ஆர்வம் ஊட்டணும். மக்கள் எல்லாம் ஒன்று கூட்டி பயான் பண்ணணும். மனிதர்களே, நீங்க எல்லாம் வீடு இல்லாம இருக்கிறீங்க, நீங்க எல்லாம் வீடு கட்டுங்க. நீங்க எல்லாம் வாகனம் இல்லாம இருக்கிறீங்க, நீங்க நல்ல வாகனங்களை வாங்குங்க, நல்லா உடுங்க, நல்லா சம்பாதிங்க, நல்லா சாப்பிடுங்க, குடிங்க, நல்லா ஜொலியா இருங்க என்று இப்படி எல்லாம் சொல்ல வேண்டிய எந்த தேவையும் இல்லை. உலக விஷயத்துல மக்கள் ஒருவர் இன்னொருவரை பார்த்து சும்மாவே ஆர்வம் அடைந்து முயற்சி செய்யலாம். அவரை போல நான் ஒரு வீடு கட்டணும்,
இவரை போல ஒரு வாகனம் நான் வாங்கணும், அவரை போல நான் கல்யாணம் செய்யணும், இவரை போல நான் உடுக்கணும், போகணும், வரணும். இப்படி இந்த உலக விஷயத்துல மக்கள் போட்டி போட்டுக்கொண்டே முயற்சிக்கிறாங்க. எந்த தர்ஹீபும் இல்லை. தர்ஹீபேனா எந்த விதமான ஆர்வம் ஊட்ட வேண்டிய தேவையும் இல்லை. ஏன்னா உலகத்துடைய லாபம் நஷ்டம் கண்ணுக்கு விளங்கக்கூடியதாக, அதுக்கு உற்சாகப்படுத்த வேண்டிய அவசியம் தேவை ஒன்று இல்லை. ஆனா எது கண்ணுக்கு மறைவாக இருக்கிறதோ, அது கண்ணுக்கு மறைவாக இருப்பதனால, கண்ணுக்கு விளங்காததுனால அங்கு உள்ள லாபம் நஷ்டம் எதுவுமே கண்ணுக்கு விளங்குதில்லை. எனவே மக்கள் அதை மறந்து வாழ்றாங்க, ஆகிரத்தை மறந்து வாழ்றாங்க. சொர்க்கம், நரகம், கபருடைய விஷயங்கள் இது மக்களுக்கு ஞாபகத்திலே இல்லை, சிந்தனைக்கு வருவதே இல்லை. ஒரு நாள்ல ஒரு தடவை கூட மௌத்துடைய ஆகிரத்துடைய சிந்தனை வருதுன்னா அதுவும் சந்தேகம். சிலவங்களுக்கு மாத கணக்கு, வருஷ கணக்கு வரதே இல்லை. அதுக்குள்ள எந்த தயாரிப்பும் இல்லை. ஏன்னா அது கண்ணுக்கு விளங்காததுனால, பார்வைக்கு மறைஞ்சிருக்கிறதுனால, அதனுடைய லாப நஷ்டம் பார்வைக்கு மறைஞ்சிருக்கிறதுனால மக்கள் அதை பத்தி சிந்தனையும் இல்லை, அதுக்குள்ள தயாரிப்பு இல்லாம இருக்கிறாங்க. ஆனா நிச்சயமாக அவ்வளவு கோடி மக்களும் அதை அனுபவிக்கத்தான் போறாங்க. உலகத்துல எய்திஸ்ட் இருக்கிறாங்க, நாஸ்திகர்கள் இருக்கிறாங்க, ஆனா கடவுள் இல்ல என்றத சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. இதெல்லாம் இயற்கை என்று சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஆனால் மவுத் இல்லை என்று சொல்லக்கூடியவங்க யாருமே, மரணத்தை மறுக்கக்கூடிய உலகத்தை யாருமே, மவுத்துக்கு பின்னால் வாழ்க்கையை மறுக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி தெரியும் மவுத்துக்கு பின்னால வாழ்க்கை ஒண்ணு இருக்குதா இல்லையா என்றத? அவங்க பார்க்காம விளங்காம எப்படி சொல்லணும்? பார்த்துட்டு வந்திருந்தா சொல்லலாம். அவங்க மவுத்த அனுபவிக்கவே இல்லை. மவுத்த அனுபவிச்சவருக்கு தான் மவுத்துக்கு பின்னால் உள்ளதை விளங்கி, மவுத்த ருசிக்காதவருக்கு மவுத்துக்கு பின்னால் உள்ளதை சொல்ல இயலாது, மறுக்க இயலாது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எந்த வாழ்க்கை கண்ணுக்கு மறைவாக இருக்கிறதோ, பார்வைக்கு மறைஞ்சிருக்கிறதோ, அதுதான் உண்மையான வாழ்க்கை. எது கண்ணுக்கு விளங்கக்கூடியதாக இருக்கிறதோ இது போலி வாழ்க்கை என்பதாகத்தான் குர்ஆன் அல்லாஹ் சொல்றார். இது போலி வாழ்க்கை. கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இக்தரப லின்னாஸி ஹிசாபுஹும் வஹும் ஃபீ கஃலத்தின் முரிதூன். இக்தரப லின்னாஸி ஹிசாபுஹும், மக்களுடைய கேள்வி கணக்குடைய நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. மனிதர்கள், மக்கள் அதை மறந்து அதை புறக்கணித்துக் கொண்டிருக்கிறார். யா அய்யுஹன் நாஸு தகூ ரப்பக்கும் இன்ன ஸல்ஸலத்தஸ் ஸாஅத்தி ஷைஉன் அதீம் யௌம தரவுனஹா ததஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தஅத் وتضع كل ذات حمل حملها وترى الناس سكارى وما هم بسكارى ولكن عذاب الله شديد. மனிதர்களே, ஒரு நாளை பயந்து கொள்ளுங்கள், உங்களுடைய ரப்பை பயந்து கொள்ளுங்கள். யா அய்யுஹன் நாஸு தகூ ரப்பக்கும் இன்ன ஸல்ஸலத்தஸ் ஸாஅத்தி ஷைஉன் அதீம். கியாமத்துடைய நாள் என்பது ஒரு பயங்கரமான நாள். யௌம தரவுனஹா தذهل كل مرضعة عما أرضعت. அல்லாஹ் சொல்றான் நபியை பார்த்து, நபியே, அந்த நாளையில எல்லா மனிதர்களும் பார்ப்பார்கள், பெற்றெடுத்த தாய் வயிற்றுல பல மாதங்கள் சுமந்து ரொம்ப வேதனையோட குழந்தையை பெற்றெடுத்து நெஞ்சோட அணைச்சி பாலூட்டிய தாய் தந்த பிள்ளையை மறந்து விடக்கூடிய நாள். இது ஆண்களை சொல்லாம பெண்களை சொல்றதுக்கு காரணம் தாய்மார்களை சொல்றான். தாய்மார்களுக்கு பிள்ளைகளுக்கு மிச்சம் நெருக்கம் இருக்கு. வயிற்றுல சுமந்து கொள்றது தாய்மார்கள், இரவு பகலாக கஷ்டப்படுறது தாய்மார்கள். அல்லாஹ் சொல்றான், ஒவ்வொரு பாலூட்டிய தாயும் யாருக்கு பாலை ஊட்டினாலோ அந்த பிள்ளையை மறந்து விடக்கூடிய நாள். அது மட்டுமல்ல, அந்த நாளையில, அந்த கியாமத்துடைய நாளையில
வயிற்றில் உள்ள குழந்தை இன்னும் கிடைக்க சில காலங்கள் இருக்குது. அந்த நாளுடைய திடுக்கத்தின் காரணமாக குழந்தை தானாக வெளிவந்து விடும் என்றெல்லாம் தானாக வெளிவந்துவிடும். உலகத்துல நாங்க எங்களோட நாட்டுல எல்லாம் பார்த்த விஷயம், அந்த காலங்கள்ல புலிப்படையுடைய பிரச்சனை இருந்தது. இடைக்கிட மக்கள் ஒன்று கூடக்கூடிய இடங்கள்ல அந்த பாம்பு வைப்பாங்க. அந்த நேரத்துல நான் இதை காதால கேட்ட விஷயம், அப்படி வைக்கக்கூடிய நேரத்துல வயிற்றுல உள்ள குழந்தை சில தாய்மார்கள் தானா வெளியே அந்த பாம்பு வெடிச்ச நேரம். கணவன் மனைவி கை கிட்டால பிடிச்சு கொஞ்சி கொண்டு போனவங்க கணவன் ஒரு பக்கம் மனைவி விட்டுட்டு ஓடிட்டார். இந்த துனியாவால மனிதனால தயாரிக்கப்பட்ட இந்த ஒரு பாம், இதனுடைய சப்தமே இவ்வளவு திடுக்கத்துக்குரியதாக மக்களை இந்த நிலைமைக்கு ஆக்குதேனா, கியாமத்துடைய நாள் எப்படி ஆக்குற நாள், அந்த நாளுடைய திடுக்கத்தின் காரணமாக அல்லாஹ் சொல்றான் வயிற்றில் உள்ள குழந்தை தானா வெளியே. மேலும் பொதுவான அமைப்புல எல்லா மக்களும் போதை பிடித்தவர்களை போல இருப்பார்கள். அவர்களுக்கு மது அருந்தி போதை இல்லை, மது அருந்தி ஏற்பட்ட போதை அல்ல. அல்லாஹ்வுடைய கடுமையான வேதனை, அந்த நாளுடைய திடுக்கத்தின் காரணமாகத்தான் அவர்கள் போதை அடித்து பிடித்தவர்களை போல இருப்பார். சில சொல்றாங்களே, என்ன பைத்தியம் பிடிச்சப்படாங்க இருக்கிறீங்க, என்ன ஹொல்மானாவே இருக்கிறீங்க, எங்கட பாசையில ஸ்ரீலங்கால எல்லாம் கேட்பாங்க, என்ன இப்படி இருக்கிறீங்க. மேலான கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இது உலகத்துடைய நிலம், ஆகிரத்துடைய நிலம். அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றான், وَيَوْمَ يَعَضُّ الظَّالِمُ عَلَى يَدَيْهِ يَقُولُ يَا لَيْتَنِي اتَّخَذْتُ مَعَ الرَّسُولِ سَبِيلًا يَا وَيْلَتَى لَيْتَنِي لَمْ أَتَّخِذْ فُلَانًا خَلِيلًا لَقَدْ أَضَلَّنِي عَنِ الذِّكْرِ بَعْدَ إِذْ جَاءَنِي وَكَانَ الشَّيْطَانُ لِلْإِنسَانِ خَذُولًا. கியாமத்துடைய நாளில ஏற்படக்கூடிய கை சேதம், தயாரிப்பு இல்லாம போனவங்க, துனியாவை கண்டு மயங்கி ஆகிரத்தை மறந்தவங்க, ஆகிரத்துக்குள்ள ஏற்பாடு இல்லாம போன மக்கள், அவங்களோட நிலைமைகளை சொல்றார். குற்றவாளி, பாவி, அநியாயக்காரர், அல்லாஹ்க்கு மாற்றமாக வாழ்ந்தவர், அல்லாஹ்வை நிராகரித்தவர், கியாமத்துடைய நாள் அவருக்கு தெரியும், நான் நரகம் போறேன், நான் நெருப்புக்கு போறேன். அந்த கவலையின் காரணமாக அவருடைய 2 கையை கடித்து கடித்து துப்புவார் என்று அல்லாஹ். இங்க செலவு கொஞ்சம் யோசனை போனா விரல கடிக்கிறாங்க, நோவாம கடிக்கிறாங்க. அங்க கடிச்சு துண்டு போய்கொண்டே இருக்கும் சந்து வரைக்கும். என 2 கையையும் கடிப்பாங்க, கடிச்சு சொல்லுவாங்க அந்த கை சேதத்தின் காரணமாக. يا ليتني اتخذت مع الرسول سبيلا. நான் நபி வழி நடந்திருக்க கூடாதா, நபிமார்களுடைய புத்திமதியை கேட்டு வாழ்ந்திருக்க கூடாதா. அவங்க ஆகிரத்தை பத்தி சொன்னாங்க, சொர்க்கம் நரகத்தை பத்தி சொன்னாங்க, அல்லாஹ்வை பத்தி சொன்னாங்க, ஈமான் இஸ்லாத்தை பத்தி சொன்னாங்க. நான் அதை ஒன்றே நம்ப இல்லையே, அதெல்லாம் கணக்கெடுக்க இல்லையே, அதெல்லாம் மறுத்தேனே, அல்லது அதையெல்லாம் நிராகரித்தேனே, அதுக்குள்ள தயாரிப்புகளை செய்து கொள்ள இல்லையே, அதெல்லாம் செஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே, நாம் அந்த புத்திமதியில கேட்டு வாழ்ந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே. மேலும் யா வைலதா லைதனி லம் அத்தஹிது ஃபுலானன் கலீலா. நான் இந்த கெட்ட கூட்டாளிய நண்பனாக எடுக்காமல் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே. கெட்ட நண்பன், கெட்ட கூட்டாளி, லக்கது அலல்லனி அனி திக்ரி, அவன் தான் என்னை கெடுத்தான். நல்ல விஷயங்களை கேட்டு நான் செயல்பட முன்வந்த நேரத்தில் அவன் செய்ய விட இல்லை. கெட்ட சூழல், கெட்ட தொடர்பு, கெட்ட நண்பர்கள். அதனால தான் திருமணத்திலேயும் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது,
தீன் உள்ள பெண்ணை திருமணம் செய்து திருமணத்துடைய நோக்கத்தை நிறைவேற்றும். இன்னைக்கு திருமணமும் ஒரு பிசினஸா போச்சு. விலை பேசுற ஒரு நிலைமை போச்சு. எவ்வளவு கொடுக்குறீங்க, என்ன கொடுக்குறீங்க, வீடு கொடுக்குறீங்களா, கடை கொடுக்குறீங்களா, வாகனம் கொடுக்குறீங்களா, எத்தனை பவுன் நகை கொடுக்குறீங்க? கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த அழகு நிரந்தரமும் இல்லை, இந்த பணம் நிரந்தரமும் இல்லை, இந்த குடும்ப கௌரவம் நிரந்தரமும் இல்லை. நிரந்தரமானது தீன், நற்குணம், மார்க்கம் தான் நிரந்தரம். அதனால கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால ஒவ்வொரு தந்தையும் தாயும் தந்தையும் தந்த பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் அமானிதமாக அல்லாஹ் தந்திருக்கிறார். இவர்களை பெற்று வளர்த்து ஓத படிக்க வைத்து இவர்களை ஒப்படைக்க போல தகுதியானவங்களை நல்லா தேடி பார்த்து அலசி ஆராய்ந்து தகுதியானவங்க கையில ஒப்படைக்கிறது ஒவ்வொரு தாய் தந்தனுடைய பெற்றோருடைய கட்டாயம். வெறும் துனியாவை பார்த்து, இந்த காசை பார்த்து, பட்ட பதவியை பார்த்து, இந்த தொழில் வியாபாரங்களை பார்த்து அதுக்கு மயங்கி அவன்கிட்ட தொழுகை இல்லாதவனை திருமணம் செய்யவே இயலாது. மார்க்க சட்டம் தொழுகை இல்லாதவனுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கவே இயலாது. அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. ஏதா தொழுகை இல்லாதவன்ட்ட இஸ்லாம் இல்லை. மார்க்க சட்டப்படி 5 நேரம் தொழுகை கடமைன்னு ஒருவர் விளங்கியும் அந்த தொழுகையை தொழாமல் அப்படியே இருந்தால் மார்க்க சட்டப்படி அவர் மௌத்தா போனா அவரை குளிப்பாட்ட வேண்டிய அவசியம் இல்லை, தொழுவிக்க வேண்டிய அவசியம் இல்லை, கஃன் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஆட்டுக்குட்டி பூனைக்குட்டி செத்தா எங்கேயாவது ஒரு இடத்துல புளிய தோண்டி புதைக்கிற மாதிரி புதைச்சா போதும். இதுதான் மார்க்க சட்டம். மார்க்க சட்டம். அப்படி போனா அப்படி பார்த்தா பெரியவர் கூட்டம் அப்படிதான் இருக்கிறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இஸ்லாத்துடைய சட்டப்படி 4 மதுஹபுடைய இமாம்கள் சொல்றாங்க 5 நேரம் தொழுகை கடமையா இருந்தும் அந்த தொழுகை ஒருத்தர் விளங்கியும் தொழாமல் இருக்கிறார் என்று அவர் கப்பல் பண்ணும். எப்படி கொலை செய்யணும் என்றதுல கருத்து வேறுபாடுகள், கொலை செய்யணும் என்றதுல எல்லாரும் ஒரு கருத்துல தான். அவ்வளவு பாரமான ஒரு அமல் தான் தொழுகை. எங்களை முஸ்லிம் சகோதரர்கள குடும்பங்கள்ல சொந்த பந்தங்கள் எத்தனை பேர் தொழுகை இல்லாமல். கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சூழல் மாகோல் ஆக முக்கியம். சூழலால்தான் மனிதன் மாறுறான். அதனால்தான் நல்லவங்களோட பழகுங்க, நல்லவங்களோட தொடர்பு வைங்க, நல்ல விஷயங்கள் அடிக்கடி கேளுங்க. இந்த பயான் குர்ஆன் ஹதீஸ்களுக்கு காது கொடுங்க, மஸ்ஜிதுக்கு டைம் கொடுங்க, பள்ளியோட தொடர்பு வைங்க, மஸ்ஜிதுகளை தயாரிங்க. இது எல்லாமே அந்த நல்ல சூழலுக்குள்ளதான் சம்பந்தப்படும். எனவே அந்த மனிதர் கியாமத்துடைய நாளில சொல்லுவார், இந்த கெட்ட நண்பன் என்னுடைய நண்பனாக நான் எடுக்காமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கேன் என்று சொல்லி சொல்லி கண்ணீர் வடித்து கையை கடிச்சு துப்புவார் என்று அல்லா குர்ஆன்ல சொல்றார். இதெல்லாம் ஆகிரத்துடைய நிலைமைகள். இதுதான் ஆகிரத்தை பத்தி தான் அதிகமா பேசும். ஏன்னா ஆகிரம் உள்ளத்துல வந்துட்டேன்னா இந்த துனியாலாம் கீழே போயிடும். இன்னைக்கு ஆகிரம் உள்ளத்துல இல்லை, அதனால துனியா தான் உள்ளத்தை நிறைஞ்சிருக்கு. துனியாவுக்காக என்ன செய்யறாங்க, என்ன அநியாயம் செய்யறாங்க, என்னென்ன பாவம் செய்யறாங்க, தந்த சொந்த பந்தங்களை விட்டு பிரிஞ்சு நடக்கிறாங்க, தாய கொலை செய்யறான், தகப்பனை கொலை செய்யறான், பிள்ளைகளுக்கு விஷயத்துல எல்லா விஷயத்திலையும் துனியாவுடைய மஹப்பத் எல்லா தவறுக்கும் தாய் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிப்படை துனியாவுடைய ஆசை. அதனால துனியாவை சம்பாதிக்கிறது தடை இல்லை, துனியா உள்ளத்துல வரக்கூடாது. ஆகிரத்தை தான் அடிக்கடி ஞாபகப்படுத்தணும். சஹாபாக்கள் சொல்றாங்க, இன்னமா ஹிமமுனல் ஆகிரா, எங்கட வாழ்க்கையின் குறிக்கோளே ஆகிரம் தான். நாங்க ஆகிரத்துக்காக வாழக்கூடியவங்க, ஆகிரத்துக்காக வாழக்கூடியவங்க. அவங்க ஆகிரத்தை நோக்கமாக்கி கொண்டதுனால துனியாவெல்லாம் அவங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தார். துனியாவுடைய வஸ்துக்களை எல்லாம், இந்த அவ்வளவு வஸ்துக்களையும் அல்லாஹ் எங்களுக்காகத்தான் படைச்சிருக்கிறார், எங்களுக்கு சாதகமாகத்தான் படைச்சிருக்கிறார். எப்ப இந்த வஸ்துக்கள் மனிதன் அல்லாஹ்க்கு மாற்றம் செய்ய ஆரம்பிப்பானோ இந்த வஸ்துக்கள் சாதகமாக இருக்கக்கூடியது இவனுக்கு பாதகமாக மாறி, இவனுக்கு நலவு செய்யக்கூடியது கெடுதியாக மாறி. இந்த காற்றை படைச்சது மனிதனுக்காக. காற்றுடைய வேகத்தை மனிதனுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவு காற்றுடைய ஸ்பீட வேகத்தை அல்ல வச்சிருக்கிறார். அல்லாஹ்க்கு வேகத்தை கூட்டவும் மேலும் குறைக்கவும் மேலும். வேகத்தை கூட்டினா இவர் பறப்பாரு, சிறகு இல்லாம பறப்பாரு.
சூறாவளியாச்சுன்னா என்ன? சூறாவளி, இந்த காற்று சூறாவளியாக மாறினா கட்டடங்கள் எல்லாம் பறக்கும். அல்லாஹ் ஏழுமாயிரவா ஏழு. அதனால்தான் காற்று கொஞ்சம் வேகமாக அடிக்கும் போலே ஓத வேண்டிய துவா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைர ஹாதிஹி ர்-ரீஹ் வ கைர மா ஃபீஹா வ கைர மா உர்சிலத். அல்லாஹ், இந்த காற்றுடைய நலவை கேட்கிறேன், எதிலே நலவு இருக்கிறதோ அதையும் கேட்கிறேன். இந்த காற்று எந்த நோக்கத்துக்காக அனுப்பப்பட்டதோ அதனுடைய நலவையும் நான் உணர்த்திருக்கேன். இந்த காற்றுடைய கெடுதலில் இருந்து, காற்று அனுப்பப்பட்டதனுடைய கெடுதலில் இருந்து நான் உணர்த்தி பாதுகாப்பேன். அல்லாஹ் நாடினா காற்றால எப்படி காற்று இல்லாம வாழ இல்லாது, அதே போல அதே காற்று அழிவாக மாற்றோமே. சூரத்துல் ஹாக்கால ஆத் கூட்டத்தை அல்லாஹ் சொல்ல காற்றாலே அழிச்சோம். الحاقة ما الحاقة وما أدراك ما الحاقة كذبت ثمود وعاد بالقارعة فأما ثمود فأهلكوا بريح صرصر عاتية سخرها عليهم 7 ليال و8 أيام حسوما فترى القوم فيها صرعا كأنهم أعجاز نخل خاوية فهل ترى لهم من باقية. فأما ثمود கூட்டம் فأهلكوا بريح فأما ثمود فأهلكوا بريح صرصر عاتية. அல்லாஹ் தொடர்ச்சியான காற்றை கொண்டு அந்த கூட்டத்தை அல்லாஹ் அழித்தார். சஹரஹா அலைஹிம் 7 லயால் வ 8 அய்யாம், 7 இரவு, நாளோட சொல்றான், டைமோட சொல்றான். 7 இரவுகள் 8 பகல்கள், 7 இரவு 8 பகல் தொடர்ச்சியாக காற்றுடைய வேகத்தை எல்லாம் கூட்டி விட்டார். அல்லாஹ் சொல்றான், அவங்க எல்லாம் பெரிய உயரமான மிகப்பெரிய சக்தி வாய்ந்த மக்கள். அவங்க எல்லாம் கேட்டாங்க, இப்படி எங்களைய விட சக்தி வாய்ந்தவங்க யார் உலகத்தில் இருக்கிறாங்க? பூவாயின்னு கேட்ட கூட்டம். அல்லாஹ் சொல்ற, அப்படி கேட்டவங்க அல்லாஹ் பெருசா கொண்டு செய்யல, காற்றாலே அடிச்சு போட்டான். அல்லாஹ் சொல்றான், ஈத்த மரங்கள் அடித்து விழுவதை போல அவர்கள் விழுந்தார். அல்லாஹ் கேட்கிறான், அவங்களை யாராவது மிஞ்சிருக்கிறாங்களா, எஞ்சிருக்கிறாங்களா? யாருமே. நான் சொல்ல வந்த விஷயம், இந்த ஒவ்வொன்றையும் படைத்தது அல்லாஹ், இதை இயக்கி கொண்டிருக்கிறவன் அல்லாஹ், இதால நலவ எங்களுக்கு நன்மை செஞ்சு கொண்டிருக்கிறது அல்லாஹ். இந்த வஸ்துக்கள் துனியா, இந்த காற்று, இந்த சூரியன், சந்திரன், இரவு பகல், மழை, இந்த அவ்வளவும் எங்களுக்கு எப்ப சாதகமா இருக்கும் என்றால் எங்களோட தொடர்பு அல்லாவோட ஒழுங்கா இருந்தா இதெல்லாம் உதவியாகும். இப்ப நாங்க அல்லாஹ்க்கு இந்த அல்லாஹ்வுடைய இந்த நியமத்துகளை அனுபவிச்சு கொண்டு அடியால் அல்லாஹ்க்கு மாற்றம் செய்யக்கூடிய நேரத்துல எது சாதகமாக இருக்கிறதோ அதை அழிவுக்கு காரணமாக அல்லாஹ் பாருங்க. கடல் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்துல அனுமதி கேட்குது, யா அல்லாஹ் கொந்தளிக்கவா வேண்டாம், இந்த உன்னுடைய அடியார் உனக்கு மாற்றம் செய்யக்கூடிய இந்த அடியார்களை நான் கொந்தளித்து அழித்து விடவா என்று அனுமதி கேட்பதாக சொல்லலாம். சூரியன் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்துல அனுமதி கேட்டுதான் உதிக்குது, உதிக்கவா வேண்டாமா? இந்த அல்லாஹ் மனிதனுக்காகத்தான் சூரியனை படைச்சான், மனிதன் அல்லாஹ்க்கு மாற்றம் செஞ்சு கொண்டிருக்கிறான். எனவே நான் இந்த காரியத்தை செய்யவா வேண்டாம் என்று அனுமதி கேட்டுதான் செய்து கொண்டு. எனவே கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் நாங்கள் ஒரு வாகனத்தில் ஏறினா என்ன துவா ஓதுறோம்? சுப்ஹானல்லதி சஹ்ஹர லனா ஹாதா, இந்த வாகனத்தை எனக்கு வசப்படுத்தி தந்த அல்லாஹ்வை நான் துதிப்படுத்துகிறேன். இந்த காலத்தை தான் இந்த மோட்டார் வாகனங்கள், அந்த காலத்துல ஒட்டகம், குதிரை, கழுதை, யானை இதுலதான் பயணம் செஞ்சாங்க. மிருகங்கள், இந்த மிருகங்கள் இவ்வளவு பெரிய யானைக்கு மேல இந்த மனிதன் ஏறி இருந்து கொண்டு அதை கண்ட்ரோல் பண்றேன். போகுது வருவது, இது இருக்குது, அதுல உள்ள அல்லாஹ் மாற்றிட்டானேன்னா அது கொஞ்சம் மேல உசுப்பினாவே இவர் எங்கேயோ இருப்பாரு. யானைக்கு மேல இருக்கிறோம், யானை குழம்பினா எப்படி இருக்கும்? இவர் யானைக்கு மேல பயணம் செய்யணுமா? குதிரை குழம்பினா. அப்ப இந்த வாகனம், இந்த மிருகங்களை மனிதனுக்கு அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதைத்தான் அந்த துவால சொல்றோம், சஹ்ஹர லனா ஹாதா. தஸ்ஹீர் என்றது வசப்படுத்தி கொடுத்து,
சஹாபாக்களுக்கு துனியாவை வசப்படுத்தி கொடுத்தார். ஏன்னா அவங்களோட நோக்கம் ஆகிரமாக இருக்கு. எனவே மேலான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, கண்ணுக்கு விளங்காத வாழ்க்கை தான் அசலான வாழ்க்கை. கண்ணுக்கு விளங்கக்கூடிய வாழ்க்கை இது போலியான வாழ்க்கை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கண்ணுக்கு விளங்காத ஆகிரத்துடைய வாழ்க்கையை தயாரிக்கிறதுக்காக அல்லாஹ் சொற்பகால வாழ்க்கையை விதித்திருக்கிறார். அங்க போனதுக்கு பின்னால எதுவும் செய்ய இயலாது. அல்லாஹ் நரகவாசிகளை சொல்றார், وَنَادَى أَصْحَابُ النَّارِ أَصْحَابَ الْجَنَّةِ أَنْ أَفِيضُوا عَلَيْنَا مِنَ الْمَاءِ أَوْ مِمَّا رَزَقَكُمُ اللَّهُ. நரகத்தில் உள்ளவங்க சொர்க்கத்துல தனக்கு அறிமுகமானவங்க, தங்க சொந்த பந்தங்கள் இருப்பாங்க, அவங்க அமல் செஞ்சு கொண்டு போனவங்க அவங்க சொர்க்கத்துல, இவங்க அமல் செய்யாம போனதுனால, தயாரிப்பு இல்லாம போனதுனால நரகத்துல இவங்க அவங்கள்ட்ட உதவி கேட்பாங்க. என்ன சொல்லுவாங்க? எங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான் எவ்வளவோ, அதுல இருந்து ஏதாவது சாப்பிட குடிக்க எங்களுக்கு கொடுக்கலே. அப்படின்னு வலைநாமினல்மா, கொஞ்சம் தண்ணி தாங்க அல்லது ஏதாவது தாங்க. அங்கிருந்து வரக்கூடிய பதில், قالوا إن الله حرمهما على الكافرين. அந்த சொர்க்கவாதிகள் இவங்களை பார்த்து சொல்லுவாங்க, இங்க இருக்கிற சாப்பாடு தண்ணி எல்லாம் ஹராம், இதெல்லாம் தரையில. அல்லாஹ் என்ன சொல்றார்? الذين اتخذوا دينهم لعبا ولهوا وغرتهم الحياة الدنيا. அவங்க யார் தெரியுமா? இந்த நரகத்திலிருந்து சொர்க்கவாதிகளுக்கு உதவி கேட்கிறாங்களே, அவங்க துனியாவை ஒரு அல்லதீன தஹது தீனஹும் லஹுவா வ லஇபா, தீன விளையாட்டா எடுத்துக்கொண்டாங்க, தீன கேலி கூத்தாக எடுத்துக்கொண்டாங்க. மார்க்கத்தை கணக்கெடுக்க இல்லை, மார்க்க படி வாழ இல்லை. சிலவங்களுக்கு மார்க்கத்தை சொல்ல போல ஜோக் ஆயிடுச்சு. மார்க்கத்துடைய விஷயங்களை சொல்ல போல அவங்களுக்கு சும்மா ஏதோ சொல்றவன பைத்தியக்காரன் நினைக்கிறாங்க. மார்க்க அடிப்படையில வாழ்றவனுக்கு இவனுக்கு துனியா தெரியாது. அப்படிதான் இன்னைக்கு துனியா இருக்கு. இன்னைக்கு பாவம் செய்யாதவன கேவலமா நினைக்கிற காலத்தை வாழணும். பாவத்தை குடிக்காட்டி, விபச்சாரத்தை ஈடுபடாட்டி, நைட் கிளப் கசினோ போவாட்டி, தவறான இந்த ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணுடைய தவறான தொடர்பு இல்லாட்டி, ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணோட தொடர்பு இல்லாட்டி, இவனுக்கு துனியா தெரியாப்பா, இவனுக்கு அனுபவிக்க தெரியாது, இவனுக்கு துனியாவை என்ஜாய் பண்ண தெரியாது. அப்படியே கொண்டு ஒரு சமாளில தான் நாங்க நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கோம். வழிகேட்ட நேர்வழி என்று நினைக்கிற காலம், நேர்வழிய வழிகேடு என்று நினைக்கக்கூடிய காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கோம். பயங்கரமான காலம். அதுல இந்த நாடுகள் விசேஷம். எங்களோட ஒரு ஃப்ரெண்ட் ஒன்று இருக்கிறார் கொழும்புல, அவர் அமெரிக்கால படிச்சவர், பிசினஸ் மேனேஜ்மெண்ட். அவர் சொன்னார் எனக்கு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி யூனிவர்சிட்டியில படிக்க போல அவங்க எல்லாம் ட்ரிங்க் பண்ணுவாங்களா, இவரை ட்ரிங்க் பண்ணாட்டு சொல்லுவாங்களா, உனக்கு நீ பைத்தியம் தான் எடுத்துக்குவோம், நீ பைத்தியம் தான். அவர் சொல்றார், ஈமான்தாரிய பார்த்து பைத்தியக்காரன் சொல்ற காலம், தீன்தாரிய பார்த்து பைத்தியக்காரன் சொல்ற காலத்தை நாங்க வாழ்ந்து முடியும். இவங்களோட பேருக்காக, இவங்களோட புகழுக்காக, இவங்களோட சந்தோஷத்துக்காக, அல்லது இவங்களோட திருப்திக்காக, அல்லது இவங்களோட துனியாவுக்காக எங்களோட ஆகிரத்தை நாங்க மண்ணாக்கி கொள்ளக்கூடாது. சொல்றவன் வேண்டியதை சொல்லிட்டு தொலையட்டும், எவனும் எங்களை சக்கராத்த உதவி செய்ய போறது இல்லை. யார் யாரெல்லாம் சந்தோஷப்படுத்த இந்த வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்களோ அவங்க யாராவது சக்கராத்த உதவி செய்வாங்களா? அவங்க கபூர்ல எங்களுக்கு உதவி செய்ய போறாங்களா? கபூர்ல யாரும் எங்களோட இருக்க போறாங்க? யாருமே இல்லை. சக்கராத்துல அல்லாஹ்வோட உதவியை தவிர யாரோட உதவியும் இல்லை. யார் ஈமானோட, நல்ல அமலோட, தக்வாவோட, ஆகிரத்தை நோக்கமா வச்சு வாழ்ந்தாரோ அவருடைய மௌத்துடைய நேரத்துல அல்லாஹ் அவருடைய ரூஹ பார்த்து சொல்லுவான், யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தம் மர்தியா வதுகுலி ஃபீ இபாதி வதுகுலி ஜன்னதி. அந்த நல்லடியான பார்த்து அல்லாஹ்வுக்காக வாழ்ந்தார், துனியாவோட ஆகிரத்துக்கு முதலிடம் கொடுத்தார். அந்த ஆண் பெண்ணை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், அந்த ரூஹ பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், அந்த ரூஹ கொடுத்தவன் அல்லாஹ், அந்த ரூஹ எடுக்கிறவனும் அல்லாஹ். அந்த ரூஹ பார்த்து அல்லாஹ் சொல்லுவான்,
யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, ஏ அமைதியான ரூஹே, அல்லாஹ்வுக்கு வழிபட்ட ரூஹே, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தின ரூஹே, உன்னை ரப்பிடத்துல திரும்பி போ. ரூஹ பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், நீ ரப்பிடத்திலிருந்து வந்தாய், ரப்பு கிட்ட திரும்பி போ. எந்த நிலைமையில? ராதியத்தம் மர்தியா, அல்லாஹ் உன்னை கொண்டு திருப்தி அடைந்த நிலைமையில, நீ அல்லாஹ்வை கொண்டு திருப்தி அடைந்த நிலைமை. அல்லாஹ் உன்னை கொண்டு சந்தோஷம், நீ அல்லாஹ்வை கொண்டு சந்தோஷம். இந்த நிலைமையில உன்னை ரப்பி கிட்ட போ. என்னுடைய நல்லடியாருடைய கூட்டத்தை நீ போய் சேர்ந்துக்கோ. என மேலான சொர்க்கத்துக்கு போ என்ற இந்த சுப செய்தி, இந்த சந்தோஷமான செய்திய இவருக்கு சொல்லப்பட்டு இவர் சொர்க்கத்தை கண்ணால பார்த்து கொண்டிருப்பார், அதை பார்த்து ரசிச்சு கொண்டிருப்பார், அதை பார்த்து சிரிச்சு கொண்டிருப்பார். அந்த நேரத்தில் வெளியா எத்தனை ஜனாதாக்களை நாங்க சிரிச்ச முகத்தோட பார்த்திருக்கிறோம். சிரிக்க வைக்கிற நேரம் சக்கராத்துடைய நேரம். யார் ஈமானோட நல்ல அமலோட தீனுக்காக ஆகிரத்துக்காக மக்களுடைய திருப்தி நோக்கம் இல்ல, அல்லாஹ்வுடைய பொருத்தம் தான் என்னுடைய நோக்கம் என்ற சிந்தனையோட வாழ்ந்துட்டு போறாங்களோ, அல்லாஹ் அந்த சக்கராத்துடைய நேரத்துல, சக்கராத் வாழ்க்கையுடைய முடிவு காட்டப்படக்கூடிய நேரம், வாழ்க்கையுடைய ரிசல்ட் காட்டப்படக்கூடிய நேரம், 50 80 வருஷத்துடைய முடிவு காட்டப்படக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் இவர் பாஸ் ஆகிவிட்டார், சொர்க்கம் காட்டப்படும், பார்த்து சிரிப்பார். அதைத்தான் ஒரு பெரியார் சொல்றார், வலதத்க இது வலதத்க உம்முக பாக்கியா வல் கௌமு ஹவுலக யضحكون سرورا فعمل ليوم أن تكون إذا بكوا ليوم موتك لاحقا مسرورا. ஏ மனிதா, உன்னுடைய தாய் உன்னை பெற்றெடுக்கும் பொழுது நீ அழுது பிறந்தாய். உள்ள தாயுடைய வயிற்றிலிருந்து வெளியே வந்ததோட முதல் வேலை அழுகத்தான். அழுகையை கொடுத்த வாழ்க்கை ஆரம்பிக்கும். பிறக்கும் பொழுது நீ அழுது கொண்டிருந்தாய், உன்னுடைய குடும்பம் உன்னை சுத்தி வளைத்திருந்து சிரித்துக் கொண்டிருந்தார். உன்னுடைய சொந்த பந்தங்கள், பெற்றெடுத்த தாயும் கூட சிரிச்சிருந்தான். வேதனையோட தாய் பெற்றெடுத்து பிள்ளைய கண்ணத்தோட முகத்துல வளர்ச்சி. பிறக்கும் பொழுது அழுதாய், குடும்பம் சிரித்துக் கொண்டிருந்தது. இறக்கும் பொழுது உன்னுடைய குடும்பம் உன்னை சுத்தி வளைத்திருந்து அழுது கொண்டிருக்கும். நீ சிரித்துக் கொண்டு போக வேண்டும், நீ சிரித்துக் கொண்டு போக வேண்டும். அமல், அதுக்குள்ள நல்ல அமல் செய்யும். அல்லாஹ் எங்கள் அனைவரையும் அந்த கூட்டத்தில் ஆக்குவாரா. அதனால கண்ணியமான சகோதரர்களே, விளையாட்டு இல்ல சும்மா சொல்றாங்களே உலக விஷயத்துல, இதெல்லாம் விளையாட்டு இல்ல, அசல்ல விளையாட்டு இல்லை இந்த வாழ்க்கை என்பது. அல்லாஹ் மிக பொறுமதியான நேர காலத்தை தந்திருக்கிறார். அந்த நேரத்துல கை சேதப்பட்டு வேலை இல்லை, கண்ணீர் வடிச்சு வேலை இல்லை, யாருடைய உதவியும் கிடைக்கக்கூடிய நேரம் இல்லை. அதனால மேலான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, மக்கள்கிட்ட திருப்தி இன்னைக்கு அதிகமானவங்க வாழ்றாங்க மக்களுக்காக. தீனுக்கு மாற்றமான வேலையை செய்யறாங்க, மக்களை சந்தோஷப்படு. நான் தாடியை வச்சா அவன் என்ன பைத்தியக்காரன் எழுவாரோ, கஷ்டமாக, நாங்க பர்தாவை போட்டா, நாங்க அபாயா உடுத்தா, அல்லது நாங்க சுண்ணத்துகளை பின்பற்றினா அவங்க வித்தியாசமா பேசுவாங்க. பேசுறவங்க பேசிக்கொண்டுதான் இருப்பாங்க. சஹாபி சாப்பிட்டு கொண்டிருக்கிறார், விருந்துல ஒரு சாப்பாட்டுல ஒரு பதி கீழே விழுந்தது, அதை புறக்கி சாப்பிட்டார். பக்கத்துல இருந்த ஒருவர் கேட்டார், விருந்துக்கு வந்திருக்கிறீங்க, முக்கியமான இடத்துல இருக்கிறீங்க, இந்த இடத்துல விழுந்தத்தை எடுத்து சாப்பிடுறீங்களே. சஹாபிக்கு கோபம் வந்து கேட்டார், ஆத்தருக்கு சுன்னத்த ஹலீலி லிஹாஉலாஇல் ஹுமகா, இந்த இடத்துல இருக்கிற மடையர்களுக்காக என்னுடைய ஹலீல், என்னுடைய நண்பர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை விட சொல்றீங்களான்னு கேட்டார். எப்படி கேள்வி? இந்த மடையர்களுக்காக நபியுடைய சுன்னத்தை விட சொல்றீங்க. அதனால சஹாபாக்களுக்கு சும்மா தீன் துனியா காலடிக்கு வந்து சேர இல்ல. துனியாவெல்லாம் உலகத்தை வசப்படுத்தி கொடுத்தது சும்மா உங்களைய போல கூத்து போட்டு அல்ல, இந்த துனியாவுக்கு பின்னால ஓடி அல்ல, அவங்க ஆகிரத்தை நோக்கமாக்கி கொண்டார். அதனால உலகத்தை எல்லாம் வசப்படுத்தினார். ஒவ்வொரு தலைவர்களுடைய சஹாபாக்களுடைய பேரசன்னாவே அவனோட வயிற்று கலங்கும். அப்படி சஹாபாக்கள் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஈராக்குக்கு யுத்தத்துக்கு போகக்கூடிய நேரத்துல அந்த ஈராக்குடைய தலைவனுக்கு எழுதின கடிதத்துல ஒரு வரிதான், ஃபைன மஅய கௌமன்
யுஹிப்பூனல் மௌத் கமா துஹிப்புல் ஆஜிமுல் ஹம்ர். விரோதிகளே, என்னோட இருக்கிற கூட்டம் இருக்கிறாங்களே, உங்களுக்கு மது அருந்துவது எவ்வளவு விருப்பமோ அதே போல மௌத்த விரும்பக்கூடிய ஒரு கூட்டம் என்னோட இருக்கிறார். உங்களுக்கு மதுல எவ்வளவு இன்பமோ அதுல அதே போல மௌத்துல இன்பம் காணக்கூடிய ஒரு கூட்டம் என்னோட இருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, சஹாபாக்கள் தீன் தீன் மார்க்கம் மார்க்கம் என்று போனதுனால பிச்சைக்காரா மௌத்தா போவல்ல, அதை விளங்கி கொடுக்கும். சஹாபாக்கள் தீன நோக்கமாக்கி கொண்டதுனால பிச்சைக்காரா மௌத்தா போனாங்களா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அவ்வளவு பணத்தை செலவழிச்சு கடைசியா ஜனாதிபதியாக தான் மௌத்தா போனாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அமீருல் முஃமினீன், ஒவ்வொரு நாட்டுடைய கவர்னர்கள், ஒவ்வொரு நாட்டுடைய தலைவர்கள் சும்மா மௌத்தாவே இல்லை. அவங்க தான் எங்களுக்கு முன்மாதிரி. எங்களுக்கு இந்த நேற்று முந்தநாள் வந்தவன் எவன்டே இந்த துணிய புத்திரங்கள்வாத கருத்துக்கள் அல்ல. எங்களுக்கு அல்லாஹ் ரசூலுடைய கருத்துக்கள். அதனால இன்றைக்கு உள்ள கருத்துகள், இன்றைக்கு புதிய புதிய கருத்துக்கள் ஒவ்வொருத்தரும் சொல்றாங்களே அப்படி இப்படி நீங்க கூட கருத்து ஒன்று நிரந்தரமானது. இதை போல கருத்து சொன்னவங்க எவ்வளவு பேர் இன்றைக்கு ஒரு கருத்தை சொல்லுவார், நாளைக்கு இன்னொரு கருத்தை சொல்லுவார். அதனால்தான் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, மக்கான முஸ்தன்னன் ஃபல்யஸ்தன்ன பிமன் கத் மாத். நீங்க யாரையாவது பின்பற்றுவதா இருந்தால் மௌத்தானவங்களை பின்பற்றுங்க. ஃபைனல் ஹய்ய லா துமனு அலைஹில் ஃபித்னா. உயிரோடு இருக்கக்கூடியவங்களை பின்பற்றாதீங்க. உயிரோட இருக்கக்கூடியவங்களோட கருத்து பெர்மனன்ட் இல்ல, நிரந்தரம் இல்லை. இன்றைக்கு ஒரு கருத்தா இருக்கு, நாளைக்கு இன்னொரு கருத்து. சந்தர்ப்ப சூழலை வச்சு அவனோட கருத்துகள் மாறி. எனவே மௌத்தானவங்களை பின்பற்றுங்க. மௌத்தானவர்களில் பின்பற்றப்படுவதற்கு ரொம்ப தகுதியானவர்கள் உலாய்க அஸ்ஹாபு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்கள் தான் சஹாபா. கானு அபர்ரன் நாஸி குலூபா, நல்ல உள்ளங்களுடைய ஒரு சஹாபா. கல்பு வெளிச்சமான, கல்பு பிரகாசமான, ஒளிமயமான, வ அமகஹ இல்மா, ஆழமான அறிவுடைய ஒரு சஹாபா. வ அகல்லஹ தகல்லுஃபா, துனியாவுடைய விஷயத்துல சாதாரணமா வாழும். உலகத்தை போட்டு அலட்டி கொள்ள இல்லை. எங்களை பாசையில சொல்றேன், உங்களுக்கு விலகு அலட்டி கொள்றேன்னு சொல்றது விலகுது. எங்களுக்கு இப்படி இல்லாம இல்லா, எங்களுக்கு அப்படி இல்லாம இல்லா, எங்களுக்கு சாப்பாடு இப்படி இருக்கணும், எங்களுக்கு டாய்லெட் இப்படி இருக்கணும், வீடு எல்லாம் அப்படித்தான் இருக்கணும், வாகனம் எல்லாம் இப்படித்தான் இருக்கணும். அப்படி இல்லை. எப்படி வாழலாம், எங்கே வாழ தயார், எப்படி வாழ தயார் இருந்தா அனுபவிப்போம், இல்லைன்னா பிரச்சனை. இன்னைக்கு மக்கள் சில சில பழக்கங்களுக்கு அடிமைகளாகி அப்படி இல்லாம வாழ ஏழாண்டு முடிவுக்கு வந்துட்டாங்க. எப்படி எந்த அளவு என்னோட செலவுகளை கூட்டிக் கொள்றோமோ அந்த அளவு நாங்க செலவழிக்க ஒவ்வொரு பழக்கம், புதிய புதிய பழக்கங்களுக்கு பழக பழக காசு தேவை. காசு சும்மா வராது, அதுக்கு டைம் தேவை. டைம், பொறுமதியான டைம் கொடுக்கணும். டைம் தந்ததே ஆக்கிரத்தை தயாரிக்க. அப்ப என்ன செய்வார் கேட்டா டைம் இல்லைன்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு நேரம் இல்லை, எங்களுக்கு தீனுக்கு நேரம் இல்லை, பயான் கேட்க நேரம் இல்லை, மஸ்ஜிதுக்கு நேரம் இல்லை, எங்களுக்கு தீனுக்கு செலவழிக்க எங்களுக்கு காசு இல்லை, பணம் செலவழிக்க தயார் இல்லை. ஏன்னா இவர் துனியா துனியா துனியான்னு போய்கொண்டிருக்கிறார். அதனால கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஆகிரத்தை தான் யோசிக்கணும். இந்த மாப்பிள்ளை நிரந்தரமும் இல்லை, இந்த பொண்டாட்டி நிரந்தரம், மனைவி நிரந்தரமும் இல்லை, இந்த பிள்ளைகள் நிரந்தரமும் இல்லை, இவங்களோட அன்புகள் நிரந்தரமும் இல்லை. இந்த பாசம் நீ இல்லாட்டி நான் இல்ல, பொய் கதை. இதெல்லாம் சும்மா கதை தான். நான் உதாரணத்துக்கு சொல்றது, ஒரு மாப்பிள்ளை கணவன் மனைவி ஒரு 40 வருஷமா வாழ்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப நகமும் சதையும் மாதிரி அப்படி வாழ்ந்துட்டாங்க. மாப்பிள்ளை பொண்டாட்டி மௌத்தா போயிட்டார், அல்லது மாப்பிள்ளை மௌத்தா போயிட்டார். அந்த பொம்பளை கிட்ட நாங்க கேட்போம், மாப்பிள்ளை கணவன் மௌத்தா போயிட்டார், ரொம்ப கவலையான விஷயம், இவர் அங்க இங்க அடக்காம வீட்லயே அடக்கிடுவோம், உன ரூம்லயே அடக்கிடுவோம். இவர் எந்த பெண்ணாவது தயாரா? வீட்டு பின்னுக்கு அடக்குவோம். அந்த வீட்டுல அவர் அடக்கினா நாங்க வேற வீட்டுக்கு போவோம். அதுதான் நடக்கும். அப்ப இந்த அன்பெல்லாம் போலியா? மையத்தை தூக்க போல ஸ்ரீலங்கால எல்லாம் அவங்களோட ஊர்கள் எப்படி தெரியாது, தமிழ்நாட்டுல கொண்டு போறீங்களான்னு கேட்பாங்க. நான் சொல்றது வச்சுட்டு போவான்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க? வச்சுட்டு போவாங்க, என்ன சொல்லுவாங்க? கொண்டு போங்க, வைக்கலாது. அதனால கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இது ஒரு போலி வாழ்க்கை.
அதனால ஒவ்வொருவரும் அவரவருடைய ஆகிரத்துக்கு தயாரிச்சு கணவனுடைய ஆக்கிரத்துக்கு மனைவியுடைய ஆக்கிரத்துக்கு. அதுல ஒரு கணவன் மனைவி என்று வரக்கூடிய நேரத்துல அவங்களுக்கு எல்லாம் பல குழந்தைகளை கொடுத்திருக்கிறார். கணவன் பொறுப்புகள் நிறைய. ஏன்னா கணவன் ரெஸ்பான்சிபிலிட்டி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஓ அன்ஃபுஸகும் வஅஹ்லீகும் நாரா. கணவன்மார்களை பார்த்து சொல்ற கருத்து அல்லாஹ் நேரடியா. ஏன்னா கணவன் பொறுப்படுத்தி சும்மா இருக்கிற பொம்பளைய கல்யாணத்தை பிடிச்சி வேற பொறுப்பு எடுத்துட்டார். அந்த பொம்பளை இவ்வளவு காலமா அம்மா அப்பாட பொறுப்புல இருந்தார். இப்ப இவரு போயிட்டு தெரிவு செஞ்சு கபில் துணிக்காக சொல்லி அந்த வாப்பா அந்த தகப்பன் எல்லாருக்கும் முன்னாலே என்னுடைய மகள் பாத்திமாவை உங்களோட கையில ஒப்படைக்கிறேன் என்று இவெல்லாம் சாட்சி வச்சு ஒப்படைக்கிறார். இவரும் அதை கபூல் செஞ்சு கொண்டே உந்தி தனியே இருக்க போல இவரை நரகத்தை பாதுகாத்து கொடுத்தா இவருக்கு பொறுப்பா இருக்கு. இப்ப மனைவி வந்துட்டான் இவர பொறுப்புல. இப்ப மனைவிய நரகத்தை பார்க்கிறது இவர்கிட்ட பொறுப்பு, நரகத்தை இது பாதுகாக்கிறது இவருடைய பொறுப்பு. இந்த மனைவி மூலம் பல குழந்தைகள் கிடைப்பாங்க. அந்த பிள்ளைகளையும் நரகத்தை இது பாதுகாக்கிறது கணவன் தான். வெறும் காசு சம்பாதிச்சு கொடுக்கிறது மட்டுமல்ல, பெரிய வீடு வாசல் வாகன வசதிகளை அள்ளி கொட்டுறது மட்டுமல்ல பொறுப்பு. இதை விட பொறுப்பு மனைவி மக்களை நரகத்தை கட்டாய கடமை அது. அதனால உங்களோட பெண்களுக்கு அடிக்கடி புத்திமதி சொல்லிக் கொண்டே இருக்கீங்க. அடிக்கடி நல்ல விஷயங்கள் பேசப்படும். வீட்டுல இந்த ஜமாத்துல தாவத்துடைய உழைப்பு சொல்றாங்களே, வீட்டுல தாலிபாசிங்க, அது இவங்களோட கருத்து இல்ல, இது அல்லாஹ்வுடைய கட்டளை என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார். வذكرن ما يتلى في بيوتكن من آيات الله والحكمة. அல்லாஹ் ரசூலோட மனைவிமாரை பார்த்து சொல்றான், உங்களோட அதாவது அல்லாஹ் ரசூலோட மனைவிமாரை பார்த்து சொல்றான், வذكرن ما يتلى في بيوتكن من آيات الله والحكمة. உங்களுக்கு ஓதி காட்டப்படக்கூடிய குர்ஆன் ஹதீஸ உங்களோட வீடுகள்ல ஞாபகப்படுத்துறீங்க. இது யாருக்கு சொன்னான், எப்ப சொன்னான் ரசூலுல்லாஹ்ட மனைவிமார்களுக்கு. அவங்க எப்படியா கொண்ட காலத்துல வாழ்ந்தவங்க, உலகத்திலே பொற்காலம் அதை போல ஒரு காலம் வந்ததும் இல்லை வரப்போறதும் இல்லை நபியுடைய காலத்துல போல. அந்த காலத்துல வாழ்ந்த ரசூலுல்லாஹ்ட மனைவிமாருக்கு தான் நல்லா சொன்னாங்க. அந்த காலத்துல வாழ்ந்த ரசூலுல்லாஹ்ட மனைவிமார் யார்? எல்லாம் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டோம். ரசூலுல்லாஹ்ட எல்லா மனைவிமார் சகல சஹாபாக்களும் அவுலியாக்கள். சஹாபாக்கள் எல்லோருமே அவுலியாக்கள். சஹாபா குல்லுஹும் அதூல். அந்த காலத்துல வாழ்ந்த அந்த சிறந்தவர்களுக்கு, நபியுடைய பொறுப்புக்கு கீழே இருந்தவங்களுக்கே வீட்டு சூழலை பாதுகாக்க சொன்னான், நல்ல விஷயங்களை ஞாபகப்படுத்த சொன்னான் என்றார். ஃபித்னாவுடைய காலம், உலகத்துடைய கடைசி காலத்துல இருக்கிற எங்களுக்கு எவ்வளவு பெரிய தேவை. வீடுகள் எல்லாம் தியேட்டர்களா தான் இருக்குது. பாட்டும் படமும் டிராமாவும் மியூசிக்கும். முந்தி படம் பார்க்கனாங்க, ஹாலுக்கு தான் போகணும். இப்ப எல்லாம் எல்லா போன்லயும் இருக்கு. எல்லா வழிகேடும் இருக்கு, எல்லா பித்னாவும் இருக்கு, எல்லா பாவமும். அதனால இந்த கருவிகளை குறை சொல்லி வேலை. போனுக்கு ஏசி வேலை இல்லை, டிவிக்கு ஏசி வேலை இல்லை, அது இந்த வஸ்துக்களுக்கு ஏசி வேலை இல்லை. ஏன்னா அதுல தவறு இல்லை, பாவிக்கிறவங்க தான் தவறு. ஏன்னா போன் நடந்துங்கிற சாப்பிட்டுக்குள்ள வர இல்லை, பொக்கட்டுக்குள்ள அது அப்படியே பூந்து பிடிச்சாங்க. நாங்க தான் காசு கொடுத்து இல்லாம பறைப்பு என்றது எங்க நாட்டுல சொல்லுவாங்க, கேட்டு தின்ற பருப்பு. அத மாதிரி நாங்களே காசு கொடுத்து வாங்கி அதெல்லாம் பார்த்து ஆர்வம் கெட்டு, சிந்தனை கெட்டு, மூளை கெட்டு, குடும்பம் கெட்டு, ஆக்கிரம் கெட்டு, எல்லாம் கெட்டு. அதனால கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல்லுக்கும் ராஇ வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத். நீங்க எல்லோரும் பொறுப்புதாரிகள். உங்களோட பொறுப்புகளை பற்றி கியாமத்துடைய நாளில் கேட்கும். பெண்ணிடத்தில் அது சம்பந்தமான கேள்வி கேட்கப்படும், ஆணிடத்தில் அது சம்பந்தமான கேள்வி. அதனால அடிக்கடி இந்த விஷயங்கள் பேசப்படணும். நிறைய பேசுறேன்டா சுப வரைக்கும் பேசலாம். அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு அவ்வளவு ஒவ்வொரு தலையங்கம், ஒவ்வொரு சப்ஜெக்ட் பேசப்பட வேண்டியது. பெண்கள் பயானில் வந்தா அவங்களோட ஆடைகளை பத்தி பேசணும், உள்ள வளர்ப்பை பத்தி பேசணும், குடும்ப வாழ்க்கையை பத்தி பேசணும், ஆண்களோட தொழில் வியாபாரங்கள் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு, கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், அஹ்லாக்கோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதே போல எங்களோட அமல் இபாதத்தோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தொழுகையோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இஹ்லாஸ், இது போல எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு பேசுறது.
அது ஒரே ஒரு சிட்டிங்ல அதெல்லாம் பேச முடிக்கல. அப்படி பேசினா அவங்க தலையில நிற்கவும். அதனால கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, காலம் நேரம் போயிட்டு கொண்டே இருக்குது வேகமாக. இமாம் புகாரி சொல்றாங்க, இஹ்தனிம் ஃபில் ஃபராகி ஃபضل ركوع عسى ان يكون موتك بغتة كم من صحيح مات من غير سقم. உங்களோட நேரங்களை வீணாக்கிறார்கள். இமாம் புகாரி சொல்றாங்க, ஒரு ரக்காத்து தொழுவதற்கு கொஞ்சம் நேரம் கிடைச்சா அதையும் அந்த டைமை வீணாக்கிறார்கள். அந்த நல்ல காரியத்தை செய்யுங்க. ஏனென்றா உங்களுக்கு திடீரென்று மௌத்து வந்துடு. அசா அங்க பூன மௌத்துக்கு பக்த சொல்லிட்டு சொல்ல கம்மி சகைமி மாத்தமின் கைது சகாமி. எத்தனையோ ஆரோக்கியமாக வாழ்ந்தவர்கள் அவங்க நோய் இல்லாமலேயே மௌத்தாகிறாங்க. ஆரோக்கியமா நல்ல சுகமா இருந்தவங்க சொல்லுவாங்க, இந்த நேரம் பிளட் டெஸ்ட், இது பிரஷர், இந்த நேரம் ஃபுல் செக்அப்லயே தான் இருப்பாரு. அவர் நினைச்சுட்டியா நான் ஃபுல் ஃபிட்ல இருக்கிறேன். சிலவங்க நாங்க பாக்குறோம் எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு, ஆனா மௌத்தாவிங்க. ஒன்றும் இல்லை. ஜிம்ல மௌத்தாவுறாங்க, ஃபுட்பால் அடிச்சு கொண்டு இருக்கோல மௌத்தாவுறாங்க, பேட்மிண்டன் அடிச்சு கொண்டு இருக்கோல மௌத்தாவுறாங்க. எல்லா நிலைமையிலையும் மௌத்து வருது, எல்லா வயசு. அதனால இந்த ஆரோக்கியம் நிரந்தரமானது இல்லை, தற்காலிகமான நிலைமைகள் திடீரென்று மாறே. அதனால எப்பயும் அல்லாஹ் சொல்ற கருத்து, வல் தந்தோன் நஃப்ஸுன் மா கத்தமத் லிகதின் வத்தகுல்லாஹ். நீங்க ஒவ்வொருவரும் நாளைக்கு, நாளை என்ற வார்த்தையை பாவிக்கிறார். கியாமத்துடைய நாளைக்கு எப்படி சொல்றார்? நாளை. கதன் என்ன அரபுல? நாளை. நாளைக்கு என்னத்தை முற்படுத்தி இருக்கிறீங்க, அனுப்பி வச்சிருக்கிறீங்க, அதை யோசிச்சு பாருங்க. என்ன ஏற்பாடோடு இருக்கிறீங்க? நானும் நீங்கள் எந்த அளவு தயாரிப்போடு இருக்கணும் என்ற ஆசிரத்துக்கு. எனக்கிட்ட உங்களிடத்துல மலக்குல் மவுத் வந்து இப்ப கேட்டா, நான் மலக்குல் மவுத், நான் உங்களோட உயிரை கைப்பற்ற வந்திருக்கிறேன், நீங்க தயாரா இது கேட்டா நாங்க சொல்லணும், வாங்க, உங்களையே தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், அதுக்கு தயாரிப்போட தான் இருக்கிறேன், ரூம் எடுங்கன்னு சொல்லுவோம். ரெடியா? அப்படி சொல்லுவோம். அந்த நிலைமையில இருக்கிறோமா? அல்லது போங்க போய் சொலங்கி வாங்க சில நிலைமை. வார வருஷம் வாங்க, நான் இன்னும் நிறைய வேலை செஞ்சே இருக்கேன், நிறைய பாவம் செஞ்சு கொண்டு இருக்கிறேன், தவறான வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறேன், தவா செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யணும் என்று சொல்லி நிலைமையில இருக்கணும். அந்த அளவு ரெடியா இருக்கணும். பல பெரியார்களுடைய சம்பவங்களை நாங்க பார்க்கிறோம். ஆரம்ப காலங்களில் மலக்குல் மவுத் மனிதனுடைய உருவத்துல வார சம்பவம் இல்லை. மலக்குக்கு வரேன், மலக்கு வேண்டிய உருவத்துல வரேன். நாய்ப்பன்றிய தவிர வேண்டிய உருவத்துல மலக்குக்கு வரேன். அதுதான் மலக்கு. ஒளியால படைக்கப்பட்டோம் மலக்குமா. ஜின்கள் வேண்டிய உருவத்துல வரையும், நாய்ப்பன்றியுடைய உருவத்திலே ஜின்களுக்கு வரையும், எல்லா உருவத்திலையும் ஜின்களுக்கு வரையும். அதனால கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களோட தயாரிப்பு அந்த அளவு இருக்கும். வெளிநாட்டுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு போக போறேன்னு சொன்னா ஒருத்தர் ஸ்ரீலங்கால, அவருக்கு அந்த ஏஜென்சிக்காரன் சொன்ன, உனக்கு எந்த டைம்ல டிக்கெட் வருமோ தெரியா, நீ ரெடியா இரு. அவன் என்ன செய்வான்? அவன் நீண்ட பயணங்களுக்கு போக மாட்டான். எனக்கு எந்த டைம்ல கால் வருமோ தெரியா, நான் உடனே பொட்டியெல்லாம் ரெடி ஆகி, இவர் எப்பயும் ரெடியா இருப்பார், பொட்டியை தூக்க தயார். ஏனேடா எனக்கு கால். இந்த சின்ன பயணத்துக்கே எவ்வளவு தயாராகிருக்கிறார். திரும்பி வராத ஒரு பயணம் போறோம், அந்த பயணத்துக்கு எந்த அளவு தயாரிப்போடு இருக்கிறோம். எனவே மேலான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்க இந்த நாட்டுக்கு வந்திருக்கிறோம், ஆஸ்திரேலியால இருக்கிறோம், பல ஊர்களை சேர்ந்தோம். நாங்க இப்ப மாஷால்ல தமிழ் ஸ்பீக்கிங் க்ரௌட் தான் இன்னைக்கு இருக்கிறோம். இந்தியா, ஸ்ரீலங்கா எல்லாம் ஒரே நாடு தான், எல்லாம் ஒரு பாஷையை பேசக்கூடியவங்க நாங்க மாஷால்ல. கண்ணியமான சகோதரர்கள், எங்களோட சொந்தம் பந்தம் குடும்பம் பெற்றோர்கள் எங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு தியாகத்தை வந்தவங்க எல்லாரும் தேவைக்கு தான் வந்திருக்கிறாங்க. அவர் பிளைட்ல வந்தாலும் சரி, போட்ல வந்தாலும் சரி. போட்ல வந்தவரும் தேவைக்காக தான் வந்திருக்கிறார், பிளைட்ல வந்தவரும் இதுக்காக வேண்டிதான் வந்திருக்கு, தேவை விலகிச்சா. அதனால ஊர்லயே அவருக்கு எல்லா வசதி வாய்ப்பு சகல ஏற்பாடும் இருந்தா அவருக்கு ஆஸ்திரேலியா பத்தி யோசனையே வந்திருக்காது. அப்படித்தானே? அவருக்கு எல்லாம் அங்க இருக்கேன், நான் என்னத்துக்கு வெளிநாட்டுக்கு போகணும், எல்லாம் இங்க இருக்கு. அப்ப ஏதோ ஒரு தேவையை வச்சுதான் நாங்க எல்லாரும் வந்திருக்கிறோம், பிரச்சனையே இல்லை. ஆனா இந்த வந்த இடத்துல நாங்க எப்படி நடந்துக்கணும், இந்த நாட்டில் நாங்க எப்படி நடந்துக்கணும், எங்களோட பொறுப்புகள் என்ன, நாங்க எவ்வளவு ஒற்றுமையா இருக்கோம், இருக்கிறதையே கொஞ்சம்
பேர், 50 பேர், 100 பேர், 200 பேர், அது 4 குரூப் ஆயிடும். ஷைத்தாண்ட ஆகப்பெரிய முயற்சி என்ன என்றால், அவனுக்கு தனிப்பட்ட முறையில அமல் செய்யறவங்களை பத்தி கவலை. நல்லா தொழுது கொண்டு பிடிச்சு கொண்டு சுஜூதுல விடிய விடிய அமல் வைக்கிற அவனுக்கு அவரை பத்தி கவலையே. ஏன்னா அவன் தனி அமல் தான், அவன் தனிப்பட்ட முறையில சொர்க்கம் போகிறான். ஆனா அவனுக்கு கவலை என்ன என்றால், இவங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்கக்கூடாது. ஏன்னா இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்க என்றால் நிறைய பிளான் பண்ணுவான், நிறைய நல்ல வேலை செய்வான், சமுதாயத்துடைய விஷயத்துல கவலைப்படுவாங்க. இப்படி ஒரு வேலையை நாங்க எல்லாரும் செய்வோம், இப்படி ஒரு வேலையை செய்வோம், இந்த ஆஸ்திரேலியா இருக்கிற எல்லாத்தையும் இஸ்லாத்துக்கு எடுப்போம், அல்லது வேற வேற பள்ளி கட்டுவோம், மதரசா கட்டுவோம், இங்க பிள்ளைகளை உலமாக்கலாக்குவோம், இப்படி இப்படி அப்படி என்று பல வேலை திட்டங்களை போட்டு ஒற்றுமையா இருக்கிறதுனாலதான் இந்த எல்லா யோசனை. தனியே இருந்து ஒருத்தன் யோசிக்க எல்லாரையும், தனியே இருந்து கொண்டு பள்ளி கட்டிடுவான், தனியே இருந்து கொண்டு மக்க வேலை செய்யணும். ஏன்னா ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் மனைவி, மக்கள், குடும்பம், தொழில், வியாபாரம், அதுக்கே ஒரு டைம் ஒன்று தேவை, பெரிய டைம். அப்ப எல்லாரும் சேர்ந்தாதான், ஏன்னா இதுக்கு பணமும் தேவை, இதுக்கு நேரமும் தேவை, பணமும் தேவை, நேரமும் தேவை. அப்ப நாங்க எல்லாம் ஒன்று கூடி வேண்டாம், பணமும் லேசா போயிடும், டைமும் ஒவ்வொருத்தட்ட டைம் கொடுக்க போல வேலையை சாதிக்கிறான். அதனால அவன் அடிக்கிறதே இங்கதான், அவன் மெயின் சூழ்ச்சிக்கு தான் அடிக்கிறான். இதுக்கு அடிச்சா எல்லாம் சுக்குநூறா போயிடும். மதரசாவும் இல்ல, பள்ளியும் இல்ல, மஸ்ஜிதும் இல்ல, வேற ஒன்று செய்ய மாட்டார். ஏன்னா இவர் ஒரு கருத்தை சொல்லக்கல அவருக்கு பிடிக்கும், அவர் வெட்டுவார். இவர் அடுத்தவர் ஒரு கருத்தை சொல்லக்கல, பர்சனல் பிரச்சனை தானே, தனிப்பட்ட கோபம், தனிப்பட்ட குரோதம், பொறாமைகள், இதுதான் காரணம். அப்ப நலவு நடக்கவே சண்டை பிடிச்சே ஆஸ்திரேலியால 20 வருஷம் கழிச்சிருவோம், சண்டை பிடிச்சே 40 வருஷத்தை கழிச்சிருவோம். ஆனா நாம் ஒத்துமையா இருந்திருந்த எத்தனையோ பள்ளிவாசல் அமைக்க இருந்துச்சு, எவ்வளோ தீனுடைய வேலைகள் செய்யறது, எத்தனையோ பேரை ஹிதாயத்துக்கு காரணமாமே. அது ஒன்றுமே நடக்க இல்லை, ஒன்றுமே நடக்க இல்லை, இந்த பிளவின் காரணமா. அதனால கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அதனாலதான் நபி சொன்னாங்க, பொய் சொல்றத ஹராம், ஈக்கிற மடக்கு ஓடுவார் எங்களோட. ஆனா ஒற்றுமைப்படுத்துறதுக்காக நீங்க பொய் சொல்றது, அதுக்கு நன்மை கிடைக்குதுன்னு சொன்னாங்க. மக்களை ஒற்றுமைப்படுத்துறதுக்காக பொய் சொல்றவர் பொய் சொல்ல இல்லை, அவர் நல்லதை செய்கிறார், நல்லதை வளர்க்கிறார். 2 பேர் கோபமா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் ஒருவர்கிட்ட போய் சொல்றது, வந்தால் உங்களோட கூட்டாளி நீங்க கோபமா இருக்கிறத வச்சு ரொம்ப கவலைப்பட்டாரப்பா, எனக்கு ரொம்ப கவலைப்பட்டார், இவ்வளவு நாள அவர் உங்களுக்கு சலாம் சொல்ல சொன்னாரு, பொய்ய சொல்றது. இவர்கிட்ட போய் சொல்றது அவரை. இதே மாதிரி என்ன நடக்குதுன்னா, 2 பேரும் சந்திச்சு கொள்ள போறாரு. இவர் எனக்கு சலாம் சொல்லி யாராவது சந்திடுவார். பொய் 2 பேரும் ஒற்றுமைக்கு காரணமா. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர் யார் தெரியுமா? மக்களுக்கு மத்தியில ஒற்றுமைப்படுத்தி வைக்கிறாங்களே, அவன் தான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்க்கு சொந்தக்காரர். தூபா லில் முஸ்லிமீன பைனன் நாஸ் ஹுமுல் லதீன யரிஸூனல் ஃபிர்தௌஸ் யௌமல் கியாமah. மக்களுக்கு மத்தியில ஒற்றுமையை உண்டாக்கக்கூடிய ஒரு சுபசோபனம் உண்டாகட்டும், அவங்க தான் கியாமத்துல ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்க்கு தகுதியா. தேசிகாரிய நபி சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க, சொல்லுவதை விட நஃபிலான தொழுகை, நோம்பு பிடிப்பதை விட நஃபிலான நோம்புகள், சதகா கொடுப்பதை விட சிறந்த ஒரு நன்மையான காரியத்தை சொல்லி தரணுமா? சொல்லுங்க, யார சொல்லலாம்? மக்களுக்கு வந்து ஒற்றுமைப்படுத்து. அதனாலதான் குறைகளை மறைங்கன்னு சொல்லப்பட்டு, அதனாலதான் கோல் சொல்றவன் சொர்க்கம் போக மாட்டானே. ஜன்னத்தை நம்ம மூட்டி வைக்கிறோம், இங்க இருக்கிற செய்தி அங்க போயிட்டு, அது சும்மா அதே மாதிரி சொல்றது இல்ல, கையகால எல்லாம் வச்சு சொல்றது. அங்க இருக்கிற செய்தியை வந்து இங்க வந்து சொல்றது. அது இல்லாத அந்த இல்லாததுல உருவாக்குறவங்களும் இருக்கிறாங்க. பயங்கரமான ஆட்கள், அல்லாஹ்வுக்கு ரொம்ப வெறுப்பான மக்கள் அவங்க. இதால் என்ன நடக்கும்? ஊருடைய ஒற்றுமை, குடும்பங்களுடைய ஒற்றுமை, கணவன் மனைவிக்கு மத்தியில ஒற்றுமை எல்லாம் இல்லாம. அதனால மேலான சகோதரர்களே, சமுதாயத்தில் தைரியமா முன்னுக்கு வரும். எல்லாரும் யாராவது செய்யட்டும் பார்த்து தான் ஒன்றும் நடக்காது. அல்லாஹ்வுக்காக முன்னுக்கு வாங்க. ஒவ்வொரு கம்யூனிட்டி
ஒவ்வொரு குடும்பங்கள் இருக்கிறவங்க, ஒவ்வொரு ஊரை சேர்ந்தவங்க, சில சகோதரர்கள் முன்னுக்கு வரணும், ஆண்களையும் பெண்களையும் வரணும், அவங்க ஏச்சு வாங்கணும், அவங்க பேச்சு வாங்குவாங்க, அவங்கள குறை சொல்லுவாங்க, அவங்களுக்கு மாற்றமா கதைப்பாங்க. வேண்டியதை சொல்லுங்க, நான் அல்லாஹ்வுக்காக செய்வேன். யாரை என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் இந்த காரியத்தை சாதிப்பேன், நான் ஒரு மஸ்ஜிதை உருவாக்குவேன், நான் இப்படி ஒரு நல்ல வேலையை செய்வேன். அதனால ஆரம்பத்துல எல்லாரும் புகழ மாட்டாங்க, ஏச்சு பேச்சு எல்லா நல்ல காரியங்களை செஞ்சவங்களும் சும்மா பூமாமா மாதிரி இருந்து கொண்டு நல்ல வேலை செய்ய இல்லை. அவங்க எல்லாம் ஏச்சு வாங்கி, பைத்தியக்காரன் பேச்சு வாங்கி, என்னென்ன மாற்றமான வார்த்தைகளை கல்ல நின்றுவாங்க, மோசடி செய்யறான், துப்புரவா நடந்தாலும் கல்ல நின்று. ஒரு வாகனத்தை எடுத்து ஓடினால் அந்த இந்த சல்லியால தான் வாகனம் வாங்கிக்கிறேன். இதுதான் உலகத்துடைய கருத்து, பொதுவான அமைப்பு. நாங்க சுத்தமா எங்களோட உள்ளத்தை துப்புரவா, இஹ்லாஸ் தூய்மையான எண்ணத்தோட கையையும் சுத்தமா வச்சுக்கணும். மோசடி போய் எதுவும் இல்லை. நாங்க ஒழுங்கா இருந்து கொண்டு வேலை செய்வோமா இருந்தா காலப்போக்கில் அல்லாஹ் பல கைகளை கொண்டு செய்யும். அல்லாஹ் ஊருக்கு, நாட்டுக்கு, எங்களோட குடும்பங்களுக்கு, எங்களோட சமுதாயத்துக்கு நிறைய வேலைகளை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்ல. அதனால சும்மா எல்லாரையும் போல நல்லா சம்பாதிச்சோம், எங்க பேங்க் பேலன்ஸ் இவ்வளவு இருக்கு, எனக்கு இவ்வளவு காணி, இவ்வளவு வீடு, இப்படி மவுத்தாக கூடாது. இதுதான் எல்லாரும் செய்யறாங்க, முஸ்லீம் செய்யறாங்க, காப்பீடும் செய்யறாங்க. நாங்க மவுத்தாவோனும் சாதிச்சுட்டு அல்லாஹ் சந்தோஷப்படுத்தக்கூடிய பல நல்ல வேலைகளை செஞ்சு அல்லாஹ் சந்திக்கிறோம். அல்லாஹ் எங்களுக்கு சந்தோஷம். அதனால கண்ணியமான சகோதரர்களே, இந்த தயவு செஞ்சு நாங்களும் பல நாடுகளுக்கு போற வாரதுனால இருக்கிறது கொஞ்சம் பேர், ஆனா அது டிவைட், அது மூணு பிரிவாய் எப்படி நலவுகள் உருவாகும். நாங்க எங்களோட சண்டை பிடிச்சே டைம் சரி. சில ஊர்கள்ல வழக்கு பேசி போலீஸ்க்கு போயிட்டு அதுக்கே நேரம், அதுக்கு மீட்டிங் போட்டு அதை எவ்வளவு பொறுமதியான நேரத்தை ஷைத்தான் வச்சு விளையாடுறாங்க. அதனால கண்ணியமான சகோதரர்களே, நாங்க இந்த நாட்டுக்கு வந்திருக்கிறோம், எங்களோட தேவைகளை வச்சு கட்டாயம் எங்களோட தொழில் வியாபாரங்களை கட்டாயம் கவனம் செலுத்தி அதை நேர்மையான துப்புரவா நாங்க செய்வோம். அதோட நாங்க எல்லாரும் யோசிக்கணும், இந்த ஊர்ல, இந்த நாட்டுல அல்லாஹ் எங்களைய காரணமா வச்சு பல கைதான விஷயங்கள் செய்யும். 100 மஸ்ஜிதுகள் உருவாகும், 1000 மஸ்ஜிதுகள் உருவாகணும். மக்கள் உலகத்துல இந்த நாடுகளுக்கு வந்து கொண்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு அமைப்பு வந்தவங்க யாரும் திரும்பி போற இல்லை. பொதுவா வந்தவங்க எத்தனை பேர் போயிட்டு இருப்பாங்க, வந்தா இங்கே ஜாம் தானே. பொதுவான அமைப்புல நான் சம்பாதிச்சுட்டேன், நான் ஒரு 5 வருஷம் இருந்து மாஷா அல்லாஹ் நான் வந்தது இந்த நோக்கத்துக்காக, அந்த நோக்கம் நிறைவேற்று கட்டாயம்னு சொல்லிட்டு போறாங்க. அப்படி போக மாட்டார். அவர்த வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் எடுப்பார், அவர் முழு குடும்பத்தையும் எடுப்பார். அப்படித்தானே இருக்கு பொதுவான அமைப்பு. இது பொதுவானது, நானோ நீங்க. அதனால நாங்க இங்க இருந்து போறவங்க போவாங்க, ஆனா பொதுவான இங்கதான் இருக்கு. அதனால இங்க நல்லவர்களுக்கு காரணமாக நாங்க அமையோட ஒற்றுமைத்தான் ஆக முக்கியம். நடந்ததெல்லாம் மறந்துடும், குறைகளை மறைக்க சொல்லி முஸ்லிமின் சத்தரஹுல்லாஹ் துன்யா வல் ஆகிரா. யார் உங்களோட குறையை மறைப்பாரோ அல்லாஹ் அவருடைய குறைய உலகத்திலேயும் மறைப்பான், ஆகிரத்திலையும் மறைப்பான். அதனால கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இது ஷைத்தான முழு முயற்சி என்ன? அதனாலதான் புறம் பேசுறது ஹராம்னு சொல்லப்பட்டு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, இன்ன பஅத ظنி இஸ்முன் வலா தஜஸ்ஸஸு வலா யக்தப் பஅதுகும் பஅதா. அல்லாஹ் சொல்றான், எண்ணங்கள்ல சிலது பாவம். சும்மா ஒருத்தர யூகிக்கிறது, ஒரு இப்படியா இருக்கு, ஒரு வீட்டுக்கு போயிட்டு வாங்க, இவரு என்ன அடிக்கடி அந்த என்ன சரி இருக்குது போல, தொடர் கொண்டிருக்கிறது போல, இப்படி சந்தேகங்கள் தான். நல்ல எண்ணத்தோட பார்க்கறது மிக குறைவு. ஷைத்தான் நல்ல எண்ணத்தோட பார்க்க வைக்கவே மாட்டான், ஏதாவது ஒரு எண்ணம். அப்ப அதுக்கு பின்னால் அடுத்த கட்டம் என்ன? துருவி ஆராய். ஏன் போறார்? இவரோட பேசுவார், அவரோட பேசுவார், அவர் ஒரு கருத்தை சொல்வார், இவர் ஒரு கருத்தை சொல்லுவார், விளங்கியோ விளங்காமலோ அண்ணா. அதுக்கு பின்னால புறம் பேசுவார். அல்லாஹ் சொல்ற, புறம் பேசுவது மையத்து சகோதரர் மௌத்தாவி இருக்க போல அந்த மையத்துல இறைச்ச சாப்பிடுற மாதிரி, இப்படி பயங்கரமா தான் சொல்றோம். அதனால ஏன் அளவு நாங்க அதுல எல்லாம் தவிர்த்து கொள்ள நாங்க எல்லாரும் முயற்சி செய்வோம், ஒற்றுமையாக இருப்போம். இந்த கம்யூனிட்டி சென்டர் இதெல்லாம் நிரந்தரம் இல்லை. கம்யூனிட்டி சென்டர் மஸ்ஜிதா, கம்யூனிட்டி சென்டர் என்றது மஸ்ஜிதா, அது தொடர்ச்சியா கேள்வா, அது வக்ஃபா அப்படி ஒன்று இல்லை.
வக்குஃப் பண்ணப்பட்டதுல போயிட்டு தங்கி இருக்கிற கொஞ்ச நேரத்துக்கு நன்மை இல்லை. கம்யூனிட்டி சென்டர்ல போயிட்டு அது வக்குஃபும் இல்லை, கேட்டா கொடுத்துருவோம், அது நிரந்தரமும் இல்லை. மஸ்ஜிதுல செய்யற வேலையெல்லாம் இந்த கம்யூனிட்டி சென்டர்ல செய்யும். ஆனா கம்யூனிட்டி சென்டர்ல செய்யற வேலையை மஸ்ஜிதுல செய்யும். நாங்க அதுக்கேற்ற மாதிரி ஏற்பாடுகள் செஞ்சு கொள்வோம். எங்களோட பெண்களுக்கு தேவையான நிகழ்ச்சிகள், எங்களோட பிள்ளைகளுக்கு தேவையான நிகழ்ச்சிகள், அதாவது கிரவுண்ட் அல்ல, கம்யூனிட்டி சென்டர் பள்ளிவாசல் இருக்கிறது. வீட்டு விளையாடி கொண்டிருக்கிறதுக்கு இடம், கிரவுண்ட் நிறைய இடம் இருக்கு. அதுவல்ல அந்த வேலையை பார்ப்போம். ஆனா பொதுவா நம்ம இப்ப நல்ல விஷயங்கள், தீனோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பிள்ளைகள் கொஞ்சம் விளையாடுறதுக்கு எல்லாரும் பிள்ளைகளோட இருக்கிறவங்க. அப்ப பிள்ளைகளோட அன்னைக்கு அதோட ஏற்பாடு இல்லாட்டி அவங்களுக்கு நிகழ்ச்சியில கலந்து கொண்டே இல்லாது. அதுக்குள்ள செட்டப்ப நாங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு கொள்வது வேற விஷயம். பெரிய ஆட்கள் சின்ன பிள்ளைகள். அது போக மற்ற எல்லா ஆக்டிவிட்டிஸும் மஸ்ஜிதுல அனுமதிக்கப்பட்டது. அது மஷூராவோட உலமாக்கள்கிட்ட கேட்டு இது செய்யணுமா ஏலவா, அதை நாங்க ஏழ்மானத்துல செய்யணும். மக்களோட தொடர்பு மஸ்ஜிதோட தான். மஸ்ஜித் தான் அல்லாவுடைய இடம், அல்லாவுடைய வீடு. இந்த இடங்கள் இந்த எங்களோட நாடுகள் மாதிரி இல்லை. எங்களோட நாடுகள் எவ்வளவு பயான் கேட்கலாம், எவ்வளவு சந்தர்ப்பங்கள் இருக்கு. எத்தனை மையத்துல கலந்து, மையத்துக்கு போனாலும் பயான், அப்புறடிக்கு போனாலும் பயான், ஒருத்தர் மௌத்தாவினா பயான், 40க்கு பயான், மூணாவது நாள்ல பயான். இப்படி பயான்கள் நிறைய கிடைக்குது ஊர்கள். இங்க எல்லாம் அப்படி சந்தர்ப்பம். அதனால மேலாண் இங்கேயும் எங்களோட சக்திக்கு எவ்வளவு வேணுமோ அதை நாங்கள் உருவாக்குவோம். அதோட மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு முஸ்லிமுடைய ஃபிக்ர் நபியுடைய ஃபிக்ராய். நபியுடைய ஃபிக்ர் என்ன, ஏதோ உம்மத்துல யாரும் கலிமா இல்லாம மௌத்தாவ கூடாது. நபியுடைய கவலை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே நபியுடைய கவலைய, فَلَعَلَّكَ بَاخِعٌ نَفْسَكَ أَلَّا يَكُونُوا مُؤْمِنِينَ. நபியே, இந்த மக்கள் கலிமா சொல்லலைன்னா அந்த கவலையில நீங்க மௌத்தா போவீங்க போல. நபி, இந்த மக்கள் கலிமா சொல்லாட்டி மூமின்கள் ஆகாட்டி இந்த குர்ஆன நம்பாவ நிலைமையில இருந்தா நீங்க அந்த கவலையிலே மௌத்தா போய். பஹா என்றது அரபுல பாஹியுன் நஃப்ஸ, கவலையின் காரணமாக உயிரை மாற்றி கொடுத்துன்னு சொல்லு. எவ்வளவு கவலைப்பட்டிருப்பாங்க நபி. நபி கவலைப்பட்டதுனாலதான் இன்னைக்கு நாங்க பயான் கேட்டு கொண்டிருக்கோம். இல்லாட்டி சர்ச்சிலையும் கேட்கிறீங்க தான் இருந்தது. அல்லாஹ் பாதுகாத்தான். அதனால கண்ணியமான சகோதரர்களே, இது ரொம்ப தியாகம் செஞ்சு பாதுகாக்கப்பட்டதுன்னு எங்களை கையில் ஒப்படைக்க. நாங்க மட்டும் இபாதத் செஞ்சு அமல் செஞ்சு மௌத்தாவுறது இல்லை. இந்த உம்மத், இந்த ரசூலுல்லாஹ் உம்மத் இபாதத்துக்கு மட்டும் உள்ள உம்மத் இல்ல. இந்த உம்மத் தாவத்துக்குள்ள உம்மத். தாவத் ஏதா மக்களை தீனின் பக்கம், இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய உம்மத். அதனால தான் குர்ஆன்ல وَمَنْ أَحْسَنُ قَوْلًا مِمَّنْ دَعَا إِلَى اللَّهِ وَعَمِلَ صَالِحًا وَقَالَ إِنَّنِي مِنَ الْمُسْلِمِينَ. அல்லாஹ்வே குர்ஆன்ல கேள்வியாக கேட்கிறார். மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பதற்காக சொல்லக்கூடிய வார்த்தை, அதை விட அவர் அமலும் செய்கிறார், அல்லாஹ்வின் பக்கம் மக்கள் அழைக்கிறார், அவரை விட சிறந்தவர் யாருன்னு குர்ஆன்ல. அதனால இந்த உம்மத் இதுவரைக்கும் தாவத் கொடுத்து கொண்டிருக்குமோ, தாவத் என்ன, ஒருவருக்கொருவர் அல்லாஹ் பத்தி, தீனை பத்தி, மார்க்கத்தை பத்தி நன்மையை ஏவிக்கொண்டு பாவத்தை தடுத்து கொண்டு இருப்பாங்களோ அது வரைக்கும் இந்த தீன் தொடர்ச்சியாக இஸ்திகாமத்தா இருக்கு. என்றைக்கு முஸ்லீம்கள் இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு மக்களோட பத்தி யோசனை இல்லை, அவன் விருப்பப்படி அமல் செஞ்சு கொள்ளட்டும் என்று முஸ்லீம்கள் அவங்களோட தனிப்பட்ட அமலோட இருப்பாங்களோ முஸ்லீம்கள் காலப்போக்கில் முருத்தத்தாக மாறிடுவாங்க. நிச்சயமா, எந்த சந்தேகம். நாங்க ரஷ்யாவுக்கு போயிட்டு இருந்தோம் ஜமாத்துல, ஆரம்பம் அப்பதான் இண்டிபெண்டன்ட் கிடைச்சி, அந்த கம்யூனிசம் தான் இருந்துச்சு ஆரம்ப டைம். நாங்க பள்ளிவாசல்ல போயிட்டு தங்கினது, ஒரு பள்ளிவாசல்ல போயிட்டு இருந்த தங்கினோம். அதாவது சூசான் என்று ஆப்கானிஸ்தானுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். அந்த பள்ளிவாசல பெலே டான்ஸுக்கு தான் மாறிச்சு. அவ்வளவு காலம் பெலே டான்ஸ் பள்ளிவாசல் அமல் அல்ல நடந்திருக்கு. ஏன்னா உழைப்பு இல்லாத டவுன்ல இருக்கிற பள்ளி மியூசியமா பாவிக்கப்படும். காலேஜ்களை படிக்கிற பெண்கள் கட்ட கவுன்களை உடுத்துக்கொண்டு வந்திருந்தாங்க பள்ளியம்மா. களிமா நாங்க அங்க போய் பெரிய பயான் இதமாய் பயான் ஒன்று செய்ய இல்லை. அந்த மக்களுக்கு களிமா சொல்லி கொடுத்ததுதான் எங்க. முஸ்லிமுக்கு களிமா சொல்லி கொடுத்தோம். நீங்க ஆச்சரியப்படுவீங்க, முஸ்லிமுக்கு களிமாவா? அது என்ன முஸ்லிம்? ரயில்வே ஸ்டேஷன்ல மாஸ்கோவில் நின்று கொண்டு இருக்கிறோம்,
ஒரு ஒரு வயசாளி வந்து எங்கள்கிட்ட ஒரு தொப்பி கேட்கிறார், 24 வயசு. நாங்க கேட்டோம் நீங்க யார் எவருன்னு பார்த்தா ஒரு முஸ்லிம் சொன்னாங்க. களிமா சொல்லுங்கன்னு சொன்னோம், களிமா தெரியாது. மிச்ச சிரமத்தோட லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மத் ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு வார்த்தையா சொல்லி கொடுத்தோம். அதுக்கு பின்னால் அவருக்கு சொன்னோம் ஜும்மாக்கு வாங்க, தாரீஹி மஸ்ஜித் சொல்லி மஸ்கோல ஒரு பள்ளிவாசல் அந்த டைம்ல இருந்துச்சு. அதுக்கு அவருக்கு என்ன ஜும்மா எந்த நாளையில நடக்குதுன்னு கேட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? எப்படியா வந்த நாடுகள் புகாரா, சமர்கந்த், துர்முத், இமாம் புகாரி பிறந்த இடம், இமாம் திருமதி பிறந்த இடம், அபுலுலை சமர்கந்தி ரஹ்மத்துல்லாஹி பிறந்த இடங்கள், அப்படி மார்க்கம் பறந்த இடம், அறிவு கடல்கள் இருந்த இடம். இப்ப இந்த முயற்சிகள் விடுபடும். முஸ்லிம்கள உள்ளத்துல தனிப்பட்ட கவலை, அவங்க மட்டும் அவர் செஞ்சா போதும் சிந்தனை வந்துச்சோ, அதனால ஏற்பட்ட விளைவு தான். அதனால உழைப்பு நடந்து கொண்டே இருக்கணும், எங்களுக்குள்ள பேசப்பட்டு கொண்டே இருக்கணும். அல்லாஹ், தீன், மார்க்கம், ஹலால், ஹராம், நன்மை, தீமை, ஷிர்க், குஃபர், இந்த என்ன என்ற தெளிவுகள், இந்த தீனுடைய பேச்சுகள் பேசப்பட்டு கொண்டே இருக்கணும், சொல்லிக்கொண்டே இருக்கணும், கேட்டுக்கொண்டே இருக்கணும். எங்களுக்குள்ளே பேசணும். முஸ்லிம் அல்லாதவங்க ஒண்ணும் பயப்பட வேண்டிய. நான் கேட்கிற கேள்வி என்ன, ஏன் நான் முஸ்லிம்ஸ்க்கு நீங்க தாவத் கொடுக்க பயப்படுறீங்க? உங்களுக்கு அவங்களோட பிசினஸ் பண்ண தெரியுமா? அவங்களோட சாக்கில் இருக்கிற லாட்சிக்கு எடுக்க தெரியல, இப்படி பசந்தா கலட்டுறீங்க, அழகா பேசுங்க. அப்ப அவ்வளவு நல்ல அழகா பேசி பண்பா பேசி ட்ரிங்க் கொண்டு கொடுத்து காஃபியை கொடுத்து கடைகள்ல எப்படியெல்லாம் சரி உங்களோட துனியா வியாபாரத்துக்கு இதை செய்யுங்க. அல்லாஹ் சொல்ற ஒரு வியாபாரம். நேற்று அவர் பயாங்க ஜும்மலையா, ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரத்தின் துன்ஜீக்கும் மின் அஸாபின் அலீம் துமினூன பில்லாஹி வ ரசூலிஹி வ துஜாஹிதூன ஃபீ ஸபீலில்லாஹி பிஅம்வாலிக்கும் வ அன்ஃபுசிக்கும் ذَلِكُمْ خَيْرٌ لَكُمْ إِن كُنتُمْ تَعْلَمُونَ. அல்லாஹ் கேட்கிறான், நான் உங்களுக்கு ஒரு வியாபாரம் சொல்லி தரட்டுமா? பிசினஸ் அல்ல, எங்களோட பாணியில வாங்க, எங்களோட பாணி, எங்களுக்கு விருப்பம் வியாபாரம். உங்களுக்கு நான் ஒரு வியாபாரம் சொல்லி தரட்டுமா? அது இந்த பணத்தோட சம்பந்தப்பட்ட வியாபாரம் அல்ல. அந்த வியாபாரம் துன்ஜீக்கும் மின் அஸாபின் அலீம், நோவினை கொடுக்கக்கூடிய வேதனையிலிருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய வியாபாரம். அது என்ன தெரியுமா? நீங்க அல்லாஹ் ரசூலை ஈமான் கொள்ளணும். உங்களோட உடல், உங்களோட பொருள், இதால அல்லாஹ்ட தீன் கலிமா இந்த உலகத்துல மேலோக்குவதற்கு பாடுபட வேண்டும். இதுதான் வியாபாரம். எனவே மேலான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த அடிப்படையில ஆண்கள், பெண்கள், நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருந்து இந்த தீன் எப்படி மேலோக்க செய்யணும், இந்த கலிமாவை எப்படி பாதுகாக்க இயலும். இது ரிலே ஓட்டுற மாதிரி ஓடி கொண்டு வந்து எங்கட கையில தான் நாங்க அவரை விட வேகமா வருவோம். அப்படிதானே? அது அப்பதான் வெற்றி பெறலாம். இதே மாதிரி எங்களுக்கு முன்னால் உள்ளவங்க ஏதோ தீன பாதுகாத்து கையில ஒப்படைச்சாங்க, நாங்க தீன பாதுகாத்து அடுத்த ஜெனரேஷன், நாங்க சண்டை பிடிச்சது போதும், எங்களோட பிள்ளைகள், சந்ததிகள், பரம்பரைகள் இந்த நாட்டை ஈமான் இஸ்லாத்தோட வாழணும்னா அதுக்குள்ள ஏற்பாடுகள், அந்த தூர நோக்கத்தோட எங்களுக்குள்ள புரோதம், பொறாமைக்கிறாம எல்லாம் குப்பையில போட்டுட்டு நாங்க யோசிப்போம், இதை நாங்க அதுக்காகத்தான் யோசிப்போம். அந்த அடிப்படையில தான் நிதா பவுண்டேஷன் மாஷா அல்லாஹ் ஸ்ரீலங்கால அல்லாஹ் உதவியை கொண்டு கண்ணியமானது எங்கட திறமைகளோ எங்கட கெட்டித்தனங்களோ எங்க உள்ளங்களுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் யாருக்கும் ஹிதாயத்து கொடுக்க, யாரும் ஹிதாயத்து கொடுக்கல. அல்லாஹ் நபிக்கே சொல்லிட்டார், நபியே உங்களுக்கு ஆசை எல்லா மக்களும் கலிமா சொல்லணும் வேண்டி, ஆனா நீங்க விரும்புறவங்க ஹிதாயத்து கொடுக்க. இன்னகலா தஹ்தி மன் அஹ்பப்த வலக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. நீங்க முஹப்பத் வைக்கிறவங்களுக்கு ஹிதாயத்து கொடுக்க. எந்த நபி ரசூலுடைய கையிலையும் ஹிதாயத் அல்லாஹ் கொடுக்க. ஹிதாயத் அல்லாஹ் சொன்னா அது எந்த கையில் உள்ளது, உள்ளத்துக்கு சொந்தக்காரன் நான், அதை நான் பார்த்து கொடுக்குறேன். நீ உன்ன வேலையை செய், நீ ஓண்ட வேலையை செய், நீ தீன விளங்கப்படுத்து, அல்லாஹ்வை சொல்லு, மார்க்கத்தை சொல்லு, என்னைய பத்தி அவங்களுக்கு விளங்கப்படுத்து. ஹிதாயத்தை நான் பார்த்து, அதனால ஹிதாயத்து கொடுக்கல. ஆனா இந்த அவ்வளவு மனிதர்களும் அல்லாஹ்வால படைக்கப்பட்டவர்கள். பௌத்தர்களை படைக்க ஒரு கடவுள், இந்துக்களை படைக்க ஒரு கடவுள், கிறிஸ்தவர்களை படைக்க ஒரு கடவுள், முஸ்லிம்கள் படைக்க 4 கடவுளா? அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான் சம்பந்தமா.
أأرباب متفرقون خير أم الله الواحد القهار. பல ஆண்டவர்கள் சிறந்தவர்களா? அடக்கி ஆளக்கூடிய ஒருவன் சிறந்தவனா இருக்கிறான். சேலஞ்ச் பண்றான். நான் தான் இரவு உண்டாக்குறேன். கேள்விடா, யாராவது அந்த இரவு பகலாக்கக்கூடியவங்க இருக்கிறீங்களா? قل أرأيتم إن جعل الله عليكم الليل سرمدا إلى يوم القيامة من إله غير الله يأتيكم بضياء أفلا تسمعون. அல்லாஹ் கேள்வியாக கேட்கிறான். யாருக்கு தெரியுமா இந்த கொஸ்டின், இந்த கேள்வி யாருக்கிட்ட தெரியுமா? கடவுள்களுக்கு கேள்வி, மனிதர்கள்ட்ட இல்லை. மனிதர்கள்ட்ட கேள்வி அல்ல இந்த கேள்வி. கடவுள்களே, நான் இந்த இரவை தொடர்ச்சியாக உலகம் அழியும் வரைக்கும் இரவாக ஆக்கினான். என்னை தவிர வேறொரு கடவுள் இருக்கிறாரா இந்த இரவு பகலாக்க? நான் இந்த பகலை கியாமத்துடைய நாள் வரைக்கும் பகலாகவே ஆக்கினால் என்னை தவிர வேறொரு கடவுள் இருக்கிறாரா இரவு கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கும். பிடிக்க அல்லாஹ் இன்னொரு இடத்துல கேட்கிறார், நீங்க யார வணங்குறீங்க? நாங்க இன்னும் உலகத்துல எல்லாத்தையும் மார்க்கெட் பண்ணிட்டோம். ரப்ப மார்க்கெட் பண்ணி இல்லை, குர்ஆன மார்க்கெட் பண்ண இல்லை, கண்ணியமான நபிய மார்க்கெட் பண்ணி. மார்க்கெட்டிங் அது எல்லாம் நடக்குது, எல்லாத்தையும் மார்க்கெட்டிங் இருக்கு. குர்ஆன மார்க்கெட் பண்ணினோம், நபிய மார்க்கெட் பண்ணாம, ரசூலுல்லாஹ் மார்க்கெட் பண்ணாம. குர்ஆன்ல அல்லாஹ் கேட்கிறார், இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹி இபாதுன் அம்சாலுக்கும். நீங்க அல்லாஹ்வை விட்டுட்டு யாரையெல்லாம் வணங்கி கொண்டு இருக்கிறீங்களோ, நீங்க வணங்கக்கூடிய அவ்வளவு பேரும் உங்களை போல அடியார்கள். அல்லாஹ் எப்படி சொல்றாங்க? நீங்க எதைய விட்டுட்டு யாரையெல்லாம் அழைச்சு கொண்டு இருக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களையே போல ஆட்களை தான் வணங்குறீங்க. அவங்கள நீங்க அழைச்சு பாருங்க, பதில் தர்றாங்களா? எப்படி கேட்கிறாங்க? ஏழுமேடா, நீங்க அவங்கள அழைச்சு பாருங்க, இந்த சிலைகளை பதில் தர்றாங்களே. அதுக்கு பின்னால கேட்கிறான், அலஹும் அர்ஜுலுன் யம்ஷூன பிஹா. நீங்க யார வணங்குறீங்களோ அந்த வணங்கப்படக்கூடிய சிலைகளுக்கு நடக்கும் கால் இருக்கிறதா? இப்படி நடக்கும் கால் இருக்கிறதா? அம்லஹும் ஐதி யம்ஷூன பிஹா. நீங்க வணங்கக்கூடியவைகளுக்கு பிடிக்கும் கரம் இருக்கிறதா? அம்லஹும் ஆயுனுன் யுப்சிரூன பிஹா. நீங்க வணங்கக்கூடிய இந்த சிலைகளுக்கு பார்க்கும் கண் இருக்கு. கண் இருக்குது, கண்ணெல்லாம் வச்சுதான் இருக்கு, பார்க்குமா? கடைசியாக அம்லஹும் ஆதானுன் யஸ்மஊன பிஹா. அந்த சிலைகளுக்கு கேட்கும் காது இருக்கிறது. இப்படி கேள்வி துனியால எந்த கடவுள் கேட்டான்? எந்த ஆண்டவன் இப்படி கேள்வி கேட்டான்? எந்த தெய்வம் இப்படி கேள்வி கேட்டான்? ஒத்தனும் கேட்டது. ஒத்தனும் அல்லாஹ் இல்லை, அல்லாஹ் மட்டும்தான் கேட்கும். இப்படி ஆயத்துகள் நிறைய. நாங்க சில குறிப்பிட்ட ஆயத்தை தானே ஓதிக்கொண்டு பயான் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஆயத்துகள் இருக்கு, நீங்க தலை சுத்துவோம். இப்படி எல்லாம் குரான்ல இருக்கிறார். ஏண்டா அதிகமான குரான் பார்க்க டைம் இல்லை, தர்ஜுமா பார்க்க டைம் இல்லை, விளங்க டைம் இல்லை. அதனால சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய மாசம் இந்த ஆஸ்திரேலியாவில் எங்களோட இன்ஷா அல்லாஹ் இங்கேயும் இந்த மற்ற சகோதரர்கள் பெரியோரு கூட்டம் நிம்மதி இல்லாம தற்கொலை செஞ்சு கொடுக்க. பொண்டாட்டியால மாப்பிள்ளைக்கு நிம்மதி இல்லை, மாப்பிள்ளையால பொண்டாட்டிக்கு நிம்மதி இல்லை, பிள்ளைகளால நிம்மதி இல்லை. எல்லாம் இருக்கு, நல்ல வீடு வாசல் வாகனம் வசதி எல்லாம் இருந்தும் மனசுல நிம்மதி. ஈமான் இல்லை, அதனால நிம்மதி இல்லை. எங்களுக்கு ஈமான் இருக்கு, அதனால நிம்மதி இல்லை. எங்களுக்கு ஒரு நோய் வந்தா பாவம் மன்னிக்கப்படும், கால முழு குத்தினா பாவம் மன்னிக்கப்படும், ஒரு மவுத்து நடந்தா அதுக்குள்ள நன்மை, ஒரு மையத்து தொழில கலந்து கொண்டா அதுக்கு நன்மை, எல்லாத்துக்கும் நன்மை சொல்லப்பட்டிருக்குது. அதை கேட்கக்குள்ள உள்ளத்துக்கு ஒரு ஆறுதல். அவங்க அப்படி அப்படி இல்லை, அவங்களுக்கு ஆறுதல் இல்லை. எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆறுதல் இல்லை. எவ்வளவு அழகான மார்க்கம். அப்ப இது எல்லாருக்கும் தேவைத்தானே. நாங்க பெரிய ஒரு அநியாயத்தை செஞ்சு கொண்டிருக்கிறோம். பகிரங்கமா எங்கேயும் சொல்ல தயார். முஸ்லிம்கள் அநியாயக்காரர்கள். இஸ்லாத்துக்கு வந்த ஒரு வெள்ளக்காரர் முஸ்லிம்களுக்கு மத்தியில அவர் அறமெல்லாம் படிச்சு பயான் பண்ண போல ஐயோஹாத்வாதிமூன், அநியாயக்காரர்களே தான் பேச ஆரம்பிச்சார். இவ்வளவு பரிசுத்தமான மார்க்கத்தை நீங்க வச்சுக்கொண்டு, இவ்வளவு உலகத்துக்கு சொந்தமான மார்க்கம் உங்களோட மட்டும் வச்சுக்கொண்டீங்க, நீங்க அநியாயக்காரர். இந்த களிமா இருந்தா தான் நிம்மதியா மனிதன் வாழ்வான். இந்த களிமா இருந்தா தான் அவன் சொர்க்கம் போவான். அப்ப உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும். ஏன் நீங்க இப்படி செய்றீங்க என்று கேட்டார். நாங்க பாகிஸ்தான்ல ஓதக்கூடிய காலத்துல
டாக்டர் ஹாஷிம் என்று இருந்தார். அவர் அமெரிக்கன், கிட்டார் அடிச்சு கொண்டிருந்த மனிதர். அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்து கொடுத்து மக்காவுக்கு போய் அங்க உள்ள யூனிவர்சிட்டியில ஓதி பெரிய ஆலிமாகி அவர் தான் அரபிக் செக்ஷன் பிரின்சிபல். எப்படி பிள்ளைகள் ஆபீஸ்ல ஆலி. அதனால அல்லாஹ் போதுமான தேவையுள்ளவனுக்கு அல்லாஹ் கொடுக்கிறார். எனவே மேலான சகோதரர்களே, இங்கே கைகள் நடக்கணும், பல நல்ல வேலைகள் நடக்கணும். எங்களை வாழ்க்கையில மிஞ்சிருக்கக்கூடிய காலங்களை நாங்க எல்லாம் நீயத்து வைக்கணும். யாருல உனக்காக, உன்னோட தீனுக்காக, உன்னோட களிமா இந்த உலகத்துல மேலோங்கிறதுக்காக இந்த நேரம். எவ்வளவு தீன்ல கவனம் செலுத்துறீங்களோ, எவ்வளவு நல்ல காரியங்களுக்கு செலவழிக்கிறீங்களோ, எவ்வளவு நல்ல காரியங்களுக்கு கூட நேர காலங்களும் ஒதுக்குறீங்களோ, அல்லாஹ் உங்களோட துனியாவை லேசாக்குவார். அது அல்லாஹ் வாக்களிச்சிருக்கிறார். நீங்க தீனுக்கு உதவி செஞ்சா நான் உங்களுக்கு உதவி செய்வேன் சொல்றேன், அல்லாஹ்வோட தீன். அதனால ஆண்கள் பெண்கள் நாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு உதவியா இருந்து கொண்டு இந்த தீனை பாதுகாக்க முயற்சிவோம். எனவே இந்த நிதா பவுண்டேஷன் ஒரு பிரசன்டேஷன் ஒரு 5 நிமிஷம் காட்டுவாங்க, அதை பாருங்க. உங்களோட பங்களிப்புகளை செய்யலாம். நீங்க உங்களுக்கு இஸ்லாத்துக்கு எடுக்கிறதுக்கு இப்ப உடனே கஷ்டமா இருந்தாலும் நான் நடக்கிற வேலைக்கு என்ன பங்களிப்பு நான் தானே, என்னையால இப்படி ஒரு மாசத்துக்கு ஒரு சின்ன ஒரு தொகையை தானே, எனக்கு நன்மை கிடைக்கட்டும். உங்களுக்கு தேவையான அதுல ஒவ்வொரு மாதமும் எங்களை ஜக்காத்துகள் பிடிக்கிற இஸ்லாத்துக்கு வார விஷயம் போன வருடம் மட்டும் இத ரெக்கார்டிங் வெளியே போகும் தெரியாது. அந்த விஷயம்